Okay, எல்லாருக்கும் தெரியுதா screen? Okay. So, first question. Who wants to read and explain it to the class? Who wants to read? Maybe Aishwarya. Aishwarya Magesh. Get the marks for 10 students math paper from 5 different exams. Calculate the average and calculate if the student got A grade if average is greater than 90, or B grade if average is greater than 80, or C grade if average greater than 70, or C. Okay. So, Anna, what do you think? என்ன கேக்குறாங்க? So, this is it. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10th கிரேட்ல 10th ஸ்டாண்டர்ட் கொடுக்கணுமா நான் 10th ஸ்டூடெண்ட் ஓகே ஓகே 10th இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல இட் ஹாஸ் 5 டிஃப்ரெண்ட். நீ வந்து எக்ஸாம் நிறைய எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி கடைசியில் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் கால்குலேட் எப்படி பண்ணுவீங்க? 5 எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ இதுக்கு என்ன இன்புட் இந்த இதுக்கு? அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இன்புட் என்ன? 5 சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸ். 5 சப்ஜெக்ட்ஸோட மார்க்கா? ஃபைவ் மார்க். ஆனா அது 5 சப்ஜெக்டோட மார்க். அது 5 டிஃபரண்ட் எக்ஸாம்ஸ். மேத் சப்ஜெக்டோட 5 மார்க்ஸ், 5 டிஃபரண்ட் மார்க்ஸ். Hari, question? Hari, you have a question? No ma'am, அது क्वेश्चनக்கு மேம் ஆன்சர் சொல்லுங்க. சரி. So 5 மேத் எக்ஸாம்ல 5 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 5 எக்ஸாமுக்கு 5 டிஃபரண்ட் மார்க். So that is your input. அந்த இன்புட்ல you're going to find the average. Right? Okay, so that's the first step. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ல? அந்த மேத்ல வந்து பாஸ் பண்ணாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு கிரேட் கொடுக்குறோம் இல்லையா? கிரேட் சிஸ்டம். ஓகே, இஸ் தட் நியூ? கிரேட் சிஸ்டம் என்னன்னு தெரியும் தானே? Anybody want to explain? Okay. So anybody want to explain what grade system is? லைக் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் ஸ்கேல் வச்சிருப்பாங்க மேம். லைக் 10, 8 ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற கிரேட் வச்சு, ஐ மீன் அந்த பாயிண்ட்ஸ்ல வர மார்க் வச்சு கிரேட் இது பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 9 to 10 வரைக்கும் இருக்கிற இவங்கெல்லாம் வந்து A கிரேட், அண்ட் தென் வந்து 8 to 9 இருக்கிறவங்க எல்லாருமே வந்து B கிரேட். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்ஸ் வச்சு கிரேட் அனலைஸ் பண்ணுவோம். ஆமா, கரெக்ட், ரைட். ஸோ நாங்கள் இந்த இதில் என்ன கொடுத்துருக்கோம்? அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு பதிலாக 90க்கு அப்புறமா அந்த ஆவரேஜ் வந்து 90க்கு மேலே. என்ன மீனிங்? மேத் எக்ஸாம் எழுதும்போது 100க்கு எழுதுறாங்க. நான் வந்து ஒவ்வொரு எல்லா எக்ஸாம்லையும் நான் வந்து 90, 95, 92 அப்படி வாங்கியிருந்தேன்னா என்னோட ஆவரேஜ் 90க்கு மேலே இருந்ததுன்னா நான் ஏ கிரேட். என்னோட ஆவரேஜ் 90 இல்லை 85, 80 to 90 இருந்ததுன்னா நான் பி கிரேட். 70 to 80 இருந்ததுன்னா நான் சி கிரேட். எனிதிங் பிலோ 70 நான் படிக்கிற இந்த ஸ்கூல்ல வந்து நான் கன்சிடர்ட் ஃபெயில். தட் இஸ் த கால்குலேஷன். ஐஸ்வர்யா மகேஷ், புரிஞ்சுதா? So you need to check average calculate பண்ணிட்டு. So first step you're going to get 5 different mark வாங்கின பிறகு நீங்க average calculate பண்ண போறீங்க. And the average will be between 0ல இருந்து 100க்குள்ள இருக்க போகுது. இந்த average because மார்க் எல்லாமே 100க்குள்ள தானே இருக்க போகுது. average is going to be 0 to 100. அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்க செக் பண்ண போறீங்க 90க்கு மேல இருக்கா. இந்த மார்க் இருந்ததுன்னா கிரேட் ஏ, இல்ல அப்ப 80க்கு மேல இருக்கா. 80க்கு மேல இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 90 to 80 இருந்ததுன்னா பி. அந்த மாதிரி கிரேட் கொடுக்க போறீங்க. தட்ஸ் இட். எனி கொஸ்டின்ஸ்? சிம்பிள் எனஃப். ஏற்கனவே கொஸ்டின் இருக்கா இன்னும்? ஓகே, I'm going to move on. Question இருந்ததுன்னா please raise your hand. இல்லைன்னா we're going to move on because we need to go study the other things. Okay, the next one is, இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஆளுக்கு பண்ணியிருக்கோம், one ஸ்டூடெண்ட்டுக்கு. Then we are doing the same thing for all the students in one class.
So maybe there is no grading here, just finding the average for the entire class. அது எப்படி பண்றது? Let me ask. Let's see who else. Okay, let's see. நந்தபாலா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல பண்ணியாச்சு. இப்ப நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நான் சொல்றேன் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? மேம் அப்ப எல்லா மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்னு பார்க்கணும் மேம். கரெக்ட். தட்ஸ் an input. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தோட டோட்டல் மார்க்கையும் பார்க்கணும் மேம். எப்படி பார்க்கறது? how do you write the கோட்ல என்ன பண்ணணுமா? அதான் மேம் மொதல் ப்ரோக்ராம் மாதிரி மொத்தம் 5 மார்க் வாங்கி அதோட டோட்டல் வாங்கிக்கணும் மேம். ஆமா. அதுக்கப்புறமா எல்லா கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரோக்ராமிங்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? எல்லாத்தையும் செக் பண்ண லூப் தான் மேம் யூஸ் பண்ணணும். ஆமா. என்ன லூப் யூஸ் பண்ணுவோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகே கரெக்ட். ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்றோம்? ஃபார் லூப் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து முடியணும் ஃபார் லூப்? எனக்கு இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அவங்க கொடுத்த எத்தனை பேர் வரைக்கும் பார்க்கணும் மேம் ஃபுல்லா பார்க்கணும். சோ ஆல் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அவங்க கரெக்ட். நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வாங்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் 0 to நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதே இதை பண்ணணும். எக்ஸ்ட்ராவா என்ன கேட்டிருக்கு இதுல? இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வாங்கிட்டு அப்புறமா பார்க்க சொல்லிருக்காங்க மேம். என்ன கிளாஸோட ஆவரேஜ் பார்க்க சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அதை எப்படி பண்ணோம்? கிளாஸ் ஆவரேஜ் கால்குலேஷன் எப்படி பண்ணோம்? மேபி எல்லாம் somebody else. ஐஸ்வர்யா வி. Ma'am, it's audible. Yes. கிளாஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு ஆவரேஜ் மார்க் கண்டுபிடிச்சிருப்போம்ல மேம். சோ அந்த ஆவரேஜ் மார்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் இன் கிளாஸ் மேம். அந்த ஆவரேஜ் மார்க் எல்லாம் ஆட் பண்ணிட்டு எஸ் மேம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட். ஓகே. சோ அந்த ஆட் பண்றது you have to find out எந்த இடத்துல ஆட் பண்ணனும்னு சொல்லிட்டு ஃபார் லூப் உள்ள ஆட் பண்ணுமா வெளியில ஆட் பண்ணுமான்னு பார்க்கணும். Yes. Yeah. Okay. Good. Okay. Any questions? That is your second problem. Ekna question இருக்கா? Somebody has a question. Hold on. One நிமிஷம். Kasturi, yes. No ma'am. Ma'am, class average na அவரோட average டோட்டலா கண்டுபிடிச்சு மறுபடியும் அதுக்கு average எடுக்கணும். டோட்டல் மார்க் வச்சு It's going to be the same. It's going to be the same. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா divided by the number of people in the class, that's going to be your class average. Yeah. Okay. All right. So that is your second problem. Any questions? இல்லன்ற கேஸ்ல மூணாவது ப்ராப்ளம் என்ன போட்டிருக்கு? சேம் திங், டூ இட் ஃபார் ஆல் த 10th classes. இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூமுக்கு போட்டோம், செக்ஷன் ஏக்கு போட்டாச்சு. அடுத்து செக்ஷன் பி இருக்கும், சி இருக்கும் கிளாஸ்ல, காலேஜ் ஸ்கூல்ல இல்லையா? ஸோ இந்த ஸ்கூலுக்கே என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே. ஸோ what do you guys think? என்ன பண்ணோம்? Who can tell me? பிரபாவதி. மேம் அதுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணுமா? என்ன கேட்கணும் இப்போ? இன்புட் என்ன? இப்போ சோஃபார் என்னென்ன இன்புட் வச்சிருக்கோம் நம்ம? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் முடிச்ச வரைக்கும் என்னெல்லாம் இன்புட் வாங்குறோம் நம்ம? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருக்கோம் மேம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கோம். அது ஒரு இன்புட். அப்புறமா மார்க்ஸ் கேட்டிருக்கோம் மேம். அது ஒரு மார்க் யாருக்கு கேட்டிருக்கோம்? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கோம்? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கா 10 ஸ்டூடெண்ட்டுக்கா? நான் அந்த கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடண்ட். ஆமா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம மார்க் கேட்கிறோம் நம்ம. ஓகே. இது வந்து ஒரு கிளாஸுக்கு சரியா? ஒரு கிளாஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஸ்கூலுக்கே கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அங்க இருக்க 10th இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணோம்?
10th லெட்ஸ் சே இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு செக்ஷன், ஒரு கிளாஸ்ன்றது ஒரு செக்ஷன். இன்னும் ஸ்கூல்ஸ்ல செக்ஷன் இருக்குன்னு தானே, செக்ஷன் ஏபிசி இருக்குன்னு தானே? இருக்குமா இருக்காதா? இருக்கும். ரைட். ஸோ அப்படின்றபோது நம்ம ஒரு ஒரு செக்ஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு நம்ம. இனி வந்து இந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க, 10th எங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா 10th இருக்கிறவங்களுக்கு நம்ம மேத்ல எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்ன்றாங்க. என்ன பண்ணணும் நம்ம? ஒரு செக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். எத்தனை எனிபடி எல்ஸ்? ஸ்னேகா. சார் ஓகே சார் கோ அஹெட். பார்க்கணும். என்னது? பி செக்ஷன் பார்க்கணும் மேம். அதுக்கப்புறம் ஆமா. ஆவரேஜ். அப்புறம் சி செக்ஷன் பார்க்கணும் மேம். அந்த மூணையுமே நம்ம டோட்டல் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் மேம். ஓகே. 3 ஸ்கிரீன் பிளாங்கா இருக்கு, நாட் விசிபிள். அப்படியா? ஓ, என்னாச்சு? இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். ஸோ ஸோ ஓகே, யா, ஏ செக்ஷன்ல வாங்கணும், பி செக்ஷனுக்கு வாங்கணும், சி செக்ஷனுக்கு வாங்கணும். பட் இன்னொரு இன்புட் என்னது? அந்த 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 ஸ்கூல்ல ஏ பி சி 3 செக்ஷன் தான் இருக்கா, இல்ல டி வரைக்கும் இருக்கா, இல்ல ஒண்ணுதான் இருக்கா? நமக்கு தெரியுமா? அது இன்புட் நம்ம வாங்கணும். எத்தனை செக்ஷன் இன்புட் வாங்கணும். அவ்வளவுதான். ஒன்ஸ் அதை வாங்கிட்டோம்னா தென் சேம் திங், சேம் அஸ் பிஃபோர் கால்குலேட்ஸ். இப்ப என்ன அது? இப்ப அந்த ஒன்ஸ் 3 செக்ஷன் வாங்கிட்டோம்னா அந்த 3 செக்ஷனுக்கு எப்படி பண்ணுவோம் நம்ம? ஏ செக்ஷன்ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு நம்ம கேட்கணும் மேம். அதை நம்ம டோட்டல் பண்ணிக்கணும் மேம். அதே மாதிரி பி செக்ஷன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம கேட்டுட்டு அதை டோட்டல் பண்ணி சி செக்ஷன் அந்த மாதிரி கேட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணணும். சரி. சோ செக்ஷன் 1 செக்ஷன் 2 இதை வந்து எப்படி கோட்ல எழுதும்போது எப்படி பண்ணுவீங்க? யூ ரிப்பீட்டிங் தி சேம் திங் இல்லையா? ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன பண்ணுவீங்க? லூப். என்ன லூப்? while loop. ஓகே, while loop. ஏன் while loop? இல்ல மேம், ஃபார் லூப் மேம். நமக்கு எண்ட் தெரியும், ஸ்டார்ட் எண்ட் தெரியும் மேம். கரெக்ட் இல்லையா? ஸ்டார்ட் எண்ட் தெரியும். என்னது? வாட் இஸ் தி ஸ்டார்ட் அண்ட் எண்ட்? நமக்கு 0 மேம். அங்க ஸ்டூடெண்ட்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு 30 அப்படினா 30 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்போ அது வந்து அதான் ஃபர்ஸ்ட் பண்ண ஃபார் லூப் இல்லையா? ஃபர்ஸ்ட் நந்தபாலா கிட்ட பேசும்போது ஒரு கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பண்றதுக்கு அது ஒரு ஃபார் லூப், 0 to number of students, அந்த ஃபார் லூப் ஆச்சு. எஸ் மேம். இப்ப அதையே நம்ம வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கும் பண்றோம் இல்லையா? ஒவ்வொரு தட்ஸ் ஒன் கிளாஸ், தட்ஸ் கால்டு ஒன் கிளாஸ் இல்ல? இப்போ இந்த ஒரு கிளாஸ்க்கு பண்ண மாதிரி எத்தனை கிளாஸ், ஒரு செக்ஷன் இது மாதிரி எத்தனை செக்ஷனுக்கு பண்றதுக்குன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஃபார் லூப் போடணுமா வேணாமா? போடலாம் மேம். போடலாம். சோ இப்போ டோட்டல் ப்ரோக்ராம்ல now I think ஸ்னேகா மேம் எத்தனை ஃபார் லூப் இருக்கு? என்னது? எனக்கு கேட்கலையே. ஃபார் லூப் தான் கேக்குது எனக்கு. 1 2 3 ஹலோ மேம். கேக்குது. சொல்லுங்க. எத்தனை 3 4 எத்தனை ஃபார் லூப் இருக்க போகுது இந்த ப்ரோக்ராம்ல? ஃபார் லூப். எனக்கு இந்த ஸ்டார்டிங் மட்டும் பிரேக் ஆகுது. ஒன் மோர் டைம். Hello. 2 for loops. Okay. Now I cannot ask further questions. Oh, okay. So Vidya. Oh no, hold on, not Vidya. I'm sorry. Vigashni, you had the question, right? Vigashni, you had a question? Yes, ma'am. என்ன question அது? டோட்டல் கிளாஸுக்கு எப்படி கிரேட்? நான் கிரேட் நினைச்சேன் மேம். ஆவரேஜ் நினைச்சேன். கிரேட் போடணும் நினைச்சீங்க. ஓகே. Yeah. So yes, you can say that it's only the average mark கேட்டிருக்கோம் நம்ம. இப்ப புரிஞ்சுதா? இப்ப பேசின பிறகு டிஸ்கஸ் பண்ண பிறகு புரிஞ்சுதா? Yes ma'am. Okay. Everybody clear on the first 3 problems? Yes. Everybody good? Now, any questions? Anybody in the first 3 questions?
ஸோ அதுக்கு அடுத்தது மேபி லிட்டில் பிட் மோர் திங்க் பண்ணணுமா இருக்கும். ஹூ வாண்ட்ஸ் டு ரீட் அண்ட் எக்ஸ்பிளைன்? எனிபடி வாண்ட் ரீட் திஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்? நீங்க பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனிபடி வாலண்டியர்ஸ்? let's see. சிவசபிதா, ஷூர். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். இதுல வந்து ஒரு ஒரு ஃபோன் கடையில வேலை பார்க்குறவங்களோட சேலரி வந்து இவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மேம். மந்த்லி சேலரி வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அவங்க வந்து இப்ப ஒரு ஃபோனை 15,000க்கோ இல்ல அதுக்கு மேலயோ வித்தாங்கன்னா அவங்களுக்கு ₹1,000 கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி 40,000க்கு மேலயோ 40,000மோ இல்ல 40,000க்கு மேலயோ தான் அவங்களுக்கு ₹2,000 கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க மேம். சரி. இன்புட் என்னவா இருக்கும், அவுட்புட் என்னவா இருக்கும்? இன்புட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எத்தனை ரூபாய் அந்த மொபைல் வந்து எத்தனை ரூபாய்க்கு விக்கிறாங்க அப்படிங்கிறது இன்புட்டா இருக்கும் மேம். சரி, அது ஒரு இன்புட். அப்புறம் வேற எதனா இன்புட் இருக்கா? ஓகே, so that's good start. ஐஸ்வர்யா வி. நெக்ஸ்ட் அவங்க எவ்வளவு ஃபோன்ஸ் விக்கிறாங்க அப்படின்ட்டு. கரெக்ட். எத்தனை போன் விக்கிறாங்கன்றதும் ஒரு இன்புட். ஒவ்வொரு போனும் எத்தனை போன் விக்கிறாங்க, அப்புறமா ஒவ்வொரு போனுக்கும் எவ்வளவு விலைக்கு வித்தாங்க. those are the two inputs, right? அந்த ரெண்டு இன்புட்டும் வாங்கின பிறகு என்ன பண்ணோம்? மேபி யோகிதா. அந்த ரெண்டு இன்புட்டும் வாங்கின பிறகு லைக் ஒரு வேரியபிள்ல உங்களோட சேலரி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் இஃப் கண்டிஷன்ஸ்ல நான் எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்றேனோ அந்த இதை வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 4,000 இருந்துச்சுன்னா தென் என்னோட சேலரியோட லைக் அரௌண்ட் ஐ திங்க் இட் இஸ் ₹1,000 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும் மேம். ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து எத்தனை தடவை பண்ணணும்? 2 வாட்டி பண்ணணும் மேம். ஏன்னா அவங்க 2 அமௌண்ட்க்கு கொடுத்துருக்காங்க. லைக் வந்து 15,000 ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ₹1,000 ஆட் பண்ணணும். அண்ட் தென் வந்து லைக் 4,000 ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் 2,000 ஆட் பண்ணணும் மேம். 40,000 இருந்ததுன்னா ரெண்டு இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ். யூ ஹேவ் டு ஒவ்வொரு ஃபோனுக்கும் யூ ஹேவ் டு ஃபைண்ட் கமிஷன் இருக்கா இல்லையா, ரைட்? இது 3 கண்டிஷன் இருக்கு. 15,000 கம்மியா இருந்ததுன்னா எவ்வளோ கமிஷன்? அப்போ கமிஷன்ல வர 15,000 கம்மியா இருந்ததுன்னா ₹1,000. நோ மேம். 15,000க்கு அதிகமா இருந்தா மட்டும் தான் ₹1,000 கமிஷன். 15,000 கம்மியா இருந்துச்சுன்னா கமிஷன் கிடையாது. ரைட்? ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து வாங்கிக்கணும், எத்தனை ஃபோன் விற்கிறாங்கன்னு வாங்கணும். அப்புறம் அந்த ஃபோன் வித் 5 ஃபோனுன்னா ஸோ யூ கோனா யூஸ் அ ஃபார் லூப். அந்த ஃபார் லூப்புக்குள்ள யூ கோனா ஆஸ்க், ஓகே ஃபர்ஸ்ட் ஃபோன் எவ்வளோக்கு வித்தாங்க, அந்த அமௌண்ட் வந்த பிறகு அந்த அமௌண்ட்டை செக் பண்ணணும். இது 15,000க்கு கம்மியா இருந்தா நோ கமிஷன், 15,000க்கு மேல இருந்தா இவ்வளோ, பட் 40,000க்கு மேல இருந்தா இன்னும் ஜாஸ்தி. அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மந்த்லி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ தேர் சம் அடிஷன் அண்ட் ஆல் தட் கோயிங். அது நீங்க தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ கொஸ்டின் புரிஞ்சுதா? எனிபடி ஹேஸ் எனி questions on the question? Okay, we're good. All right, so that's good. Artha question, Hari Shankar, can you explain me the next question? கேக்குதா மேம்? Same as above, calculate his annual salary. He gets a bonus of ₹5,000 at the end of the year if he sells 20 phones or more in a year. என்ன மீனிங்? நம்ம மேல சொன்னதோட இதுல என்ன அடிஷனல் ஆட் பண்ணிக்கணும்னா அவரோட ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணணும் மேம். அவர் இப்ப ஏற்கனவே டோட்டலா வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளவு ஒரு மந்த்துக்கு எவ்வளவு வாங்குறாரோ அது வந்து 12 மந்த்ஸ்க்கு ஆனா வேரி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து அவர் போன்ஸ் விக்கிற கணக்குறான மேம். அதனால வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து வேரி ஆயிட்டே தான் மேம் இருக்கும். அந்த ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம வந்து ஃபார் லூப் போட்டு நம்ம வந்து
கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம 12ஆல இல்ல 12ஆல ஆட் பண்ணிட்டு 12 மந்த்ஸ்க்குரிய இது சேலரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆனுவல் சேலரி வந்து கண்டுபிடிச்சிடலாம் மேம். அதுக்கடுத்து வந்து கெட்ஸ் எ போனஸ் ஆஃப் ₹5,000 அட் த எண்ட் ஆஃப் தி இயர். Sorry, one second. That's good. So that is one way to calculate the annual salary. That's one point. And we have more. And I want, let's see, Anandi. Ma'am. Continue the problem. Annual salary கண்டுபிடிச்சாச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் வேற என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் அந்த ஆனுவல் சேலரிக்கு? நெக்ஸ்ட் நம்ம வந்து அவங்க how many phones அந்த இயர்க்குள்ள எத்தனை ஃபோன் சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு இன்புட்ல கெட் பண்ணணும் மேம். ஓகே, இன்புட்ல ஆல்ரெடி ஓகே, நீங்க வந்து இன்னொரு புதுசா இன்னொரு கேள்வி கேட்க போறீங்களா? இந்த வருஷம் எத்தனை போன் சேலா இருக்கு அப்படி ஒரு क्वेश्चन கேட்க போறீங்களா? மேம் நான் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன்னா போன போர்த் ப்ராப்ளம்ல மந்த்லி சேலரி வந்து 10,000 சொல்லியிருந்தாங்க மேம். ஆமா, நான் அந்த 10,000 ஆனுவல் ஒரு இயருக்கான இதை வச்சு அந்த 10,000 மல்டிபிள் பண்ணேன் மேம் 12ஆல. சரி, மல்டிபிள் பண்ணிட்டு இன்புட்ல வந்து how many phones he sells in a year கெட் பண்ணிருக்கேன் மேம். சரி. If sales phone greater than or equal to 20, then he gets bonus of ₹5,000. அத அப்புறம் டோட்டல் ஆனுவல் சேலரி வந்து ஆட் பண்ணிருக்கேன் மேம். அந்த இன்புட் வந்து யூ ஆர் கெட்டிங் தி இன்புட் வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு இன்புட் வாங்குறீங்க, அந்த இன்புட்டோட ஆட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இஸ் தட் வாட் யூ டிட்? ஓகே, இதுல நான் சொல்றேன், இது வந்து கரெக்டா வராது. இப்படி பண்ணா ஆன்சர் கரெக்ட் இல்லைன்னு சொல்றேன் நான். அஸ்வந்த், வாட் டு யூ திங்க்? அஸ்வந்த். இப்போ ஆனந்தி சொன்ன அந்த 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 மாதிரி கால்குலேட் பண்ணா ஐம் சேயிங் இது கரெக்ட் ஆன்சர் வராதுன்னு சொல்றேன் நான். ஏன்? தெரியல. ஆல்ரைட், வித்யா. மேம் அது நான் எப்படி போடலான்னு இருக்கேன்னா, பெர் மந்த்துக்கு ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ இது சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு மந்த்துக்கும் மறுபடி கேட்குற மாதிரி போட்டிருக்கேன் மேம். ஆனா அது நிறைய தடவை இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, அதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் மேம். நிறைய தடவை இன்புட் வாங்கணும், ஐ மீன் ஐ அக்ரி, நிறைய தடவை வாங்கணும். பட் ஐடியா என்ன? ஒவ்வொரு மந்த்துக்கும் திருப்பி அது லூப் ஆகி கேட்டுட்டே இருக்க மாதிரி. சரி, இப்ப ஆனந்தி சொன்ன மாதிரி ஒரே தடவை 20 போனுக்கு அந்த 20 போனா இல்லையா அப்படி போட்டு கால்குலேட் பண்ணா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? வாட் ஆர் வி மிஸ்ஸிங்? என்ன பார்ட் வந்து அதுல மிஸ் பண்றோம் அப்படி பண்றதுல? மேம் அது வந்து நிறைய ஒரு மந்த்துக்கு நிறைய சேல் பண்ணிருப்போம்ல மேம், அது வந்து முறையதா கேட்டோம்னா இப்படி கரெக்டா வராது இல்ல மேம். எது கரெக்டா வராது? அவங்க சொன்ன லாஜிக்ல there's only one thing missing. என்ன வாட் இஸ் மிஸ்ஸிங்? ஆனந்தி வந்து அது தெரியல மேம் கரெக்டா. இல்ல, ஐ மீன் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். யுவர் மந்த்லி வாங்கிட்டு எதுக்காக ஆனந்தி சொன்ன மாதிரி ஒரே தடவை எத்தனை போன் சொல்லிருங்க வேலையை முடிச்சிடுறேன்றாங்க. ஏன் பண்ணல? ஏன் அப்படி வந்து அப்படி கால்குலேட் பண்ணா the part she is missing is calculating the the commission for every phone. அது she didn't mention that. சொன்னீங்களா? நோ மேம், சொல்லல மேம் கமிஷன். சோ அதனால தான் அந்த that's why we are ஒரு மாசத்துக்கு என்னன்னு பார்த்துட்டு when I say 12 months you're going to loop it for every month. 12 தடவை லூப் பண்ணும் அது. ஏன்? பிகாஸ் ஒவ்வொரு மாசமும் நம்ம அப்படிதானே நிஜமாவே லைஃப்ல பாத்தீங்கன்னா கடைசியில இது கொடுக்கும்போது முதல்ல மாசம் பண்ண டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் டிசைட். ஸோ அதனால தான் நம்ம ப்ராப்ளத்தை வந்து நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டா. ஒரு மாசத்துல இவ்வளோ, 12 மாசத்துக்கு வந்து ஓகே ஜஸ்ட் டூ இட் ஓவர் அண்ட் ஓவர் ஃபார் 12 மந்த்ஸுக்கு பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு 12 மந்த்ஸுக்கு பண்ணியாச்சு. நமக்கே தெரியும் இந்த மாசம் ஜனவரியில் 5 வாங்கியிருக்காங்க, பிப்ரவரியில் 10 வாங்கியிருக்காங்கன்னா யூ கேன் கீப் ஆன் ஆடிங். அந்த ஃபார் லூப்லயே நீங்க ஆட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சீ. நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்கணும் எல்லாரும். அப்புறமா நீங்க கேட்க வேண்டாம், ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும் இந்த வருஷம் எத்தனை செல் பண்ணாங்கன்னு கேட்க வேண்டாம். பிகாஸ் மாசம் நம்ம கேட்டோம். நம்ம ஏன் மாசம் கேட்டோம்? பிகாஸ் we have to go calculate the commission. It's easier to do it that way.
கமிஷன் கால்குலேட் பண்ணது தானே சம்பளம். ஜஸ்ட் 10,000 இல்லை சம்பளம், கமிஷனும் சேர்த்து தான் சம்பளம். சரியா? அந்த ரீசன்னால யூ ஹாவ் டு யூஸ் அ ஃபார் லூப் ஃபார் த 12 அண்ட் அந்த ஃபார் லூப்க்கு உள்ள 1 month கால்குலேஷனுக்கு பண்ணணும். ஸோ நீங்க ப்ராப்ளம் பார்க்கும்போது திஸ் இஸ் ஹவ் யூ திங்க். இப்போ நானே கொடுத்துட்டேன், நான் அந்த எக்ஸாம்பிள், அதாவது ப்ராப்ளத்திலேயே நானே உங்களுக்காக டிவைட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பில்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸுக்கு மட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அப்புறமா கிளாஸுக்கு, அப்புறமா ஸ்கூலுக்கு, ரைட்? நானே பில்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வந்து ப்ரோக்ராம்லயே கொடுத்துட்டேன்னா, ஒரே ப்ரோக்ராம், இந்த 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 ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 3 கொடுக்கறதுக்கு பதிலா ஐ கேன் டூ த ஹோல் 3 இதையும் சேர்த்து ஒரே ப்ரோக்ராம்ல கொடுத்தா உங்களுக்கே தெரியணும் எத்தனை ஃபார் லூப் இருக்கு, எப்போ எதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்றோம், அதை நீங்களே யோசிக்கணும். இப்போ நானே சொல்லிட்டேன், நான் இது ஒரு ஃபார் லூப் பாக்குங்க, இது ஒரு ஃபார் லூப் பாக்குங்க, நானே சொல்லிட்டேன் நான். ஓகே, புரிஞ்சுதா? எவ்ரிபடி இஸ் ஓகே வித் ஹோம்ஒர்க் கோடு? எப்படி ஹோம்ஒர்க் கோடு எழுதணும், ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னா திருப்பி போய் ஒழுங்கா பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணுங்க. டியூஸ்டே, ஐ மீன் ஃபினிஷ் இட். இன்னைக்கு சண்டே ஆச்சு. டியூஸ்டே கிளாஸுக்கு வரும்போது எவ்ரிபடி ஷுட் பி டன் வித் தட். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் மேபி ஐ ஆட் ஒன் மோர். இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு டீச் பண்ணதை வச்சு ஐ ஆட் ஒன் மோர் ஹோம்ஒர்க் அண்ட் அதையும் சேர்த்து முடிக்கணும். அப்போ இன்னைக்கு என்ன டீச் பண்ணமோ அது புரியும், அந்த ரீசனுக்காக. சரியா? எனி கொஸ்டின்ஸ்? No questions? Okay. இல்லைன்ற கேஸ்ல we will start our next இது, which I will also share my screen. I think I can do it. Okay. So we're going to go, it's another Python program we are going to do. So என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம்னா, இப்போ பாஸ் ஃபெயில் போட்டோம் இல்லையா, இந்த ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து maybe I'll copy that. We're going to add a little bit more. In the code, we'll do the last week class we did ஒரு 10th student pass fail. அதுக்கு என்ன போட்டோம்? 10th student pass fail. remember last classல பாஸ் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா, mark above 60 or equal to 60 இருந்தா pass, இல்லைனா fail ma'am. above 60 சொன்னமா, 35 ஆரம்பிச்சோம் இல்லையா? Yes ma'am. So okay, mark above 35 in all subjects. That is the key. Right? எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் 35 இருந்தா பாஸ்ன்னு சொல்லிருந்தோம் முதல்ல. ரைட்? அப்படித்தானே சொன்னோம் நம்ம முதல்ல. சரியா? கோட் எழுதணும் நம்ம. அதுக்கு கோட் என்ன போடுறாங்க? மார்க் இன் தமிழ், மார்க் இன் இங்கிலீஷ், அப்படி எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா? ரிமெம்பர்? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to take தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் எடுக்க போறேன் நான். ஜஸ்ட் an example இப்போதைக்கு. I'm going to keep my and I'll keep it there. So input and tell me now வந்து I'm not a programmer here. Input, okay, enter தமிழ் மார்க். Okay, தமிழ் மார்க். And let's say இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தமிழ் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் இப்போதைக்கு சிம்பிளா பண்ண போறேன். பிகாஸ் I'm going to give homework later. So இங்கிலீஷ் மார்க் and இங்கிலீஷ் மார்க். நம்ம என்ன பண்றோம் இப்போதைக்கு, இந்த 2 சப்ஜெக்ட்லயும் இதுக்கு மட்டும் பார்க்க போறோம். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்லயும் ஓகே, somebody tell me what is definition. அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸா ஃபெயிலா 2 சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன் நான். பிகாஸ் ஐ செட் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு ஆல் சப்ஜெக்ட் வந்து we only had 2 subjects. ஓகே, 2 subjects. இப்போதைக்கு 2 சப்ஜெக்ட் தான் வச்சிருக்கோம். இதுக்கு நான் எப்படி கோட் பாஸ் பண்றதுக்கு என்ன கோட் எழுதணும்? பாஸ் கண்டிஷன் என்னது, என்ன பண்ணணும்? மேம் ஃபர்ஸ்ட் பாஸ் மார்க் என்னன்னு அசைன் பண்ணிக்கலாம். வெரி குட். பாஸ் மார்க் ஈக்குவல்ஸ் 35. ஓகே, வெரி குட். அடுத்து என்ன பண்ணணும்? If Tamil mark greater than or equal to pass. Tamil mark greater than or equals pass mark.
And English, math, ஆர் கண்டிஷன் Greek. மேம். Okay. And Okay. Somebody said or, somebody is saying and. Tell me, or சொன்னது யாரு? மேம் இல்ல மேம் அண்டே தான். ஏன் ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும், ரைட்? இருக்கணும். அண்ட்னா தமிழ்லயும் பாஸ் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷ்லயும் பாஸ் இங்கிலீஷ்லயும் பாஸ் பண்ணி. அதனால I'm going to do it and tell me. English English mark mark greater than or equal to 30. greater than pass mark. Pass mark. ஆச்சுன்னா வேற வேற என்ன கண்டிஷன் ஆட் பண்ணுமா நானு? No, ma'am. Any other conditions? That's it. ரெண்டு தான் இல்லையா? போட்ட கோலன். ஆட்டோமேட்டிக்காவே tab ஆயிடுச்சு எனக்கு. So I'm going to do a begin just in case I need begin and end. இதுக்குள்ள தான் நான் இந்த ifக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் இதுக்குள்ள பண்ண போறேன் நான். What do I do? Print. Okay, இப்போதைக்கு will keep it simple. Print facts. இல்லன்னா Elseல வந்து print fail. where is my else? எங்க போகணும்? Okay, I'm going to put a else. Is that right? Okay, else பட்டு Print fail. Okay, நான் else போடும்போது if you see it's a squiggly line, red squiggly line வந்திருக்கு. அப்பனா என்ன மீனிங்? மேம் எல்ஸ் வந்து செமிகோலன் இஃப்க்கு நேரா வைக்கலாம் பண்ணணும். இஃப்க்கு நேரா வரும். ஓகே இஃப்க்கு நேரா வைக்கலாம். So அதனால நீங்க டைப் பண்ணும்போது this is where the IDE, remember we talked about IDE, integrated development. இதுவே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருச்சு. Oh, there is some problem அப்படின்னு சொல்லிட்டு. Right? So squiggly line, when you are typing something, if you see a squiggly line and you think it's correct, அப்ப நீங்க போய் யோசிக்கணும், ஓகே எதுக்காக இந்த மாதிரி squiggly line கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. Now you know, okay, ifக்குள்ள போகணும், அதனால I have to do that. The line is gone. Okay. அடுத்து else கோலன் வைக்கணும். colon. Enter. I'm going to begin end here. Okay, I'm going to type my code within this. என்ன பண்ண போறேன்? print fail மேம். Right? Okay, so this is my code. Simple. Run it. Okay, தமிழ்ல வந்து நானு 45, இங்கிலீஷ்ல 23 failed. Okay, so டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நான். என் கோட் ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துட்டேனா இல்லையா? பார்க்கலையா? நான் என்னோட கோட் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா செக் பண்ணிட்டேனா? நான் செக் பண்ணி முடிக்கலையா? மேம் பாஸுக்கும் ஒரு தடவை செக் பண்ணணும். பாஸுக்கும் ஒரு தடவை நான் செக் பண்ணணும். ஐ கேனாட் ஒரு தடவை ரன் பண்ணிட்டு ஃபெயிலுக்கு ஒர்க் ஆச்சு, என் கோட் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. நிறைய எஃப் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தேன்னா எல்லா எஃப் கண்டிஷனையும் ஹிட் பண்ற மாதிரி ஐ ஷுட் ஹவ் செக்ட் இட், ரைட்? ஸோ ஐ ஹேவ் டு டூ திஸ் டு. ஐ ஹேவ் டு டூ ஓகே. அது மாதிரி நாட் ஒன்லி தட், இன்னொன்னு செக் பண்ணோம். I'll tell you. பாஸ். வேற என்ன கண்டிஷன் செக் பண்ணுமா நானு? வேற என்ன கண்டிஷன் செக் பண்ணலாம்? இப்போ look at my இது here, look at my this here. வேற என்ன ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணறதுக்கு சான்சஸ் இருக்கு? anybody? மேம் ரெண்டுமே ஃபெயிலா இருந்தா என்ன பண்ணலாம்? ரெண்டுமே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல ஒன்னு தான் ஃபெயில், ஒன்னு பாஸ் ஒன்னு ஃபெயில். ரெண்டுமே ஃபெயில்னா அதுவும் கரெக்டா இருக்கான்றதையும் செக் பண்ணேன் நான். So I should do all these different இது right fail. So maybe ரெண்டுமே பாஸ். So you have to change the values and see. இந்த காம்பினேஷன் ஆஃப் வேல்யூ எல்லாம் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுதா, என் கோட் ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கணும் நாம. சரியா? So that is your testing. Really quick test பண்றது நம்ம. Okay, everybody clear so far? Clear. Everybody clear on this code? Yes ma'am. No questions? Okay. இப்போ நான் என்ன சொல்றேன், I'm going to change something. இந்த கோட்லயே இப்போ எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் புதுசா ஒன்று வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து தமிழ்ல வீக்கா இருக்காங்க, கொஞ்சம் பேர் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க அவங்க, இட்ஸ் ஓகே தமிழ்ல வந்து தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ லெஸ் தேன் 35 பரவாயில்ல. ஆனால் so here I'm going to add it. Total வந்து நியூ கண்டிஷன். Okay, I'm going to do a new condition.
டோட்டல் மோர் தேன் 100 பட் அட்லீஸ்ட் 25 in each subject. புதுசா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் ஏன்னா இங்கிலீஷ் ஒழுங்கா வர மாட்டேங்குது, இல்லை எல்லாருக்கும் தமிழ் ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஆனா they are really good in something else. ஸோ அப்படின்ற கேஸ்ல ஆக்சுவலி 100 வராது. I'll probably make it 8. So total, as long as total 90 இருந்து அட்லீஸ்ட் 25 in each subject இருந்தா அதுவும் கன்சிடர்ட் பாஸ். அலாங் வித் இந்த 35 இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்த கண்டிஷன் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் பாஸ். இந்த கண்டிஷன் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? கண்டிஷன் யாருக்கு புரிஞ்சுது, யாருக்கு புரியலை? லெட்ஸ் see. Okay, let's see. பிரபாவதி, புரியுது அந்த கண்டிஷன்? ஆர் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன்? புரிஞ்சது மேம். புரிஞ்சுது. கஸ்தூரிக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, பிரபாவதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன மீனிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் நம்ம டோட்டல் மார்க் கெட் பண்ணணும் மேம். டோட்டல் மார்க் ஆட் பண்ணணும் மேம் ரெண்டையுமே. ஆட் பண்ணி நம்மளுக்கு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்த டோட்டல் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்ல 10 மார்க், இங்கிலீஷ்ல 95 மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க பாஸா? they consider pass? நோ மேம். அப்ப பாஸ் மார்க் செக் பண்ணிட்டு நம்ம டோட்டல் மார்க் செக் பண்ணணும். எந்த பாஸ் மார்க் செக் பண்ணோம்? இல்ல கேக்குறேன் நான். அது செக் பண்றது கோட்ல செக் பண்றது இல்ல, கண்டிஷனா கேக்குறேன் நான். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ரெண்டு சப்ஜெக்ட்ல 25 எடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் மேம். சோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அது நம்மளுக்கு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கா 90 இருக்கான்னு பார்க்கணும் மேம். ரைட். சோ எல்லா கண்டிஷனையும் எப்படி இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு, நம்ம செக் பண்றது எப்படி எல்லாம் நம்ம செக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆ ஃபெயிலா அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல என்ன செக் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் செக்கிங் என்னது? ரெண்டு சப்ஜெக்ட்லயுமே வந்து 25 க்கு மேல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுவா? டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் லெட் மீ ஆட் திஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா நியூ கண்டிஷன். இது வந்து நியூ கண்டிஷன் என்னன்னா this along with this, I mean this is the first condition anyways, above 35 mark is above 35, so maybe I'll add it here too. Above condition R. Above condition என்ன? 35 in all subjects வாங்குனாங்கனாலும் 35 or above வாங்குனாங்கனாலும் you are okay இல்லையா? டோட்டல் 90 இருந்து each subjectல 25 இருந்தாலும் you are okay, you are pass. Okay, so this is what I'm saying. Now explain me. 3 condition. 3 condition இருக்கணும். என்னென்ன? 35 க்கு மேலயும் இருக்காங்க மேம். 35 க்கு மேலயும் இருக்கணுமா? 35 க்கு மேல இருக்கலாம் அல்லது 25 க்கு மேல இருக்கலாம். இல்லையே, that's a combination. See, this is where it gets combinations வருது. Anybody else want to give it a shot? Explain this. Yogita, yeah. மேம் லைக் நெஸ்டட் இஃப் மாதிரி கொடுக்கறாங்க மேம். ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ஒரு நிமிஷம். So yes, nested if this the answer வருது. அதுக்கு முன்னாடி can you just say it in just in plain English? எப்படி பண்ணீங்க? இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட இங்கிலீஷ் மார்க்கும் தமிழ் மார்க்கும் லைக் ஓரளவுக்கு பாஸ் மார்க் மாதிரி இருந்துச்சுன்னா நான் இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்னா என்னோட டோட்டல் மார்க் வந்து மோர் தென் 90 இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் எனக்கு அந்த 2 சப்ஜெக்ட் மார்க்கும் 25 இருந்தா கூட பாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த அபோவ் கண்டிஷனும் வேணும், அதுக்கு அடுத்துதான் நான் அடுத்த கண்டிஷனே செக் பண்ண முடியும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் மேல போட்டேன்னா எனக்கு அந்த கண்டிஷன் வந்து இதே ஆகாதுங்க, செக்கே ஆகாதுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் செக் பண்ணுவீங்க?
Tamil mark greater than or equal to pass mark and English mark is greater than or equal to pass mark. Right? First condition, simplest condition. That is what you have to check first. ரெண்டுலையும் 35 மேல வாங்கிட்டாங்கன்னா இவர் டன் பாஸ், வேலை முடிஞ்சது, வெளில வந்துடலாம். இல்லையா, இல்லன்ற கேஸ்ல என்ன பண்ண போறோம் நம்ம? Like total mark is more than 90. Total mark 90 இருந்ததுன்னா பாஸா? Yes ma'am. And அதுக்கப்புறமேட்டு English mark, Tamil mark should be greater than or equal, must be less than or equal to 25. Must be less than or equal to 25. At least means greater than or equal to 25. At least 25 இருக்கணும். At least 25 எடுத்திருந்தா கூட போதும்ன்றாங்க. So again, so இது கொஞ்சம் confusing. I know it is a little confusing. That's why நீங்க வந்து you have to think over and over. இந்த அந்த சொல்ற அந்த கொடுத்திருக்கிற இத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ண, வாட் இஸ் தி சிம்பிளஸ்ட் கண்டிஷன் இதுல செக் பண்ணணும். சிம்பிளஸ்ட் கண்டிஷன் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 35 வாங்கியிருந்தா வேலை முடிஞ்சது, ஐம் டன். இல்லன்ற கேஸ்ல ஓகே, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நான் 25 வாங்கல, 35 வாங்கல அப்படின்ற கேஸ்ல நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண போறோம். அந்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு? அந்த செகண்ட் கண்டிஷன்ல 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் சேஸ் total has to be more than this. இன்னொரு பார்ட் சொல்லியிருக்கு 2 சப்ஜெக்ட்லயும் 25 ஆவது வாங்கிருக்கோம். ரெண்டு பார்ட்டையும் கம்பைன் பண்ணாதான் பாஸ். Okay, so we're going to write the code for that. I'll just type the, you guys don't have to tell me, I'm just going to write it in kind of plain English. இப்ப வந்து first condition என்ன? தமிழ்லையும் இதுலயும் பாஸ் ஆயிருந்தது, இது கிரேட்டர் தேன் பாஸ் மார்க்னா வேலை முடிஞ்சது, பிரிண்ட் பாஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்ன பண்ண போறோம் நம்ம? So I'm going to add a new else here, right? புதுசா ஒரு else போட போறேன் நான். else else if இங்க, because I'm going to start a new if condition இப்போ, because இந்த condition செக் பண்ண இல்லையா, இந்த condition செக் பண்ண இல்லையா. So அதனால I'm going to do a else, ஒரு if condition போட போறேன். அதனால it becomes a else if, right? புரிஞ்சுதா? So else ifன்றதுனால I'm going to start again, when I start an if condition I have to do it in the within parenthesis நான் பண்ணணும். அதனால ஆரம்பிச்சிட்டேன், அதுவே க்ளோஸும் பண்ணிடுச்சு எனக்காக. ஓகே, என்னது? Oh, LF, sorry. Okay, good. That's the squiggly line reason. Very good. Okay, so I'm going to put a colon just to be ready. சரி, இங்க வந்து என்ன பண்ண போறேன் நானு? என்ன கண்டிஷன்லாம் செக் பண்ணணும் இப்போ? Tell me. இங்க வந்து என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சேன்னா எங்க கண்டுபிடிக்க போறேன் நான்? டோட்டல் மார்க்ஸ் எங்க போட போறேன் நானு? பாஸ் மார்க்குக்கு மேல பாஸ் மார்க்குக்கு மேல டோட்டல் மார்க்ஸ் போட்டுடலாமா நம்ம? எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லுங்க, somebody tell me. தமிழ் மார்க் பிளஸ் இங்கிலீஷ் மார்க். ஓகே, டோட்டல் மார்க்ஸ் ரெண்டு மார்க்கையும் ப்ளஸ் பண்ணிடணும். ஓகே, so total marks equals Tamil mark plus English, right? Okay, that's my total marks. So இங்க என்ன பண்ண போறேன் இப்போ? Total mark greater than or equal to greater than 90. Okay, first condition செக் பண்ணியாச்சு, இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அடுத்து வேற என்ன கண்டிஷன் செக் பண்ண போறேன் நானு? அட்லீஸ்ட் 25 மேல இருக்கணும் மேம். 25க்கு மேல இருக்குதான்றதை எப்படி செக் பண்ண போறேன் நானு? What do I type? Greater than or equal to 25. Okay, இது வரல. ஏன் வரலன்னா because it's not correct. அதனால வரல auto condition. அது I will do it. Tamil mark greater than or equal to 25.
மத்தியில என்னென்ன போடணும் நானு? இதெல்லாம் ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனும் இருக்கணும். டோட்டலா இதுவும் இருக்கணும். இந்த கண்டிஷனும் இருக்கணும். இந்த கண்டிஷனும் இருக்கணும். ரைட்? These are all conditions. மேம் இதுல இங்க and அண்ட் ஆகணும். போடலாம் மேம். அண்ட் யூஸ் டோட்டல் பண்ணணும். மார்க்ஸ்க்கு அப்புறம். எல்லாமே and. ஏன் and? ஏன்னா மூணுமே எல்லா கண்டிஷனும் ட்ரூ மேம். எல்லா கண்டிஷனும் இருந்தா தான் பண்ண முடியும் நான். அதனால and இருந்ததுன்னா then what happens? Same begin and end. இருந்தா what happens? பாஸ் மேம். Pass. Question anybody? Harishankar question? Yeah. Harishankar question? கேக்குதா மேம்? கேக்குது. மேம் அதுல கொஸ்டின் வந்து ஒண்ணு அபோவ் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா டோட்டல் மார்க் வந்து 90க்கு மேல இருக்கணும். அதுவும் இல்லைன்னா பட் அட்லீஸ்ட் ஒரு 25 மார்க் மேலேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இங்க வந்து டோட்டல் மார்க் வந்து 90 ஆர் போடலாம்ல மேம்? அதாவது நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட். பட் டபுள் பிராக்கெட் போட்டு இந்த டோட்டல் மார்க் சொல்லுங்க. உங்க அசம்ஷன் தப்பு. என்ன சொல்லிருக்கு? ஆர் டோட்டல் மார்க் கிரேட்டர் than 90 பட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஹேவ் திஸ் டூ. அப்படி மீனிங் ரெண்டுமே இருக்கணும். 90 இருந்ததுன்னா you have to have at least 25 in your each subject. That is an and. Not total mark 90 இருந்தா இல்லன்னா 25 எல்லாம் கிடையாது. total mark 90 இருக்கணும் பட் அட்லீஸ்ட் 25 அதுவும் இருக்கணும். அதனால தான் and. நீங்க ப்ராப்ளம் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. This whole thing is one condition. This is another condition. R comes இந்த கண்டிஷன் இருக்கணும் இல்லன்னா இந்த கண்டிஷன் இருக்கணும். புரிஞ்சுதா? மேம் இப்ப நான் இதே இது பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் அதை ஷேர் பண்ணுவாங்க மேம். கரெக்டா ஷேர் பண்ணுங்க. ஷூர். ஏன் மேம் இப்படி போடக்கூடாது? அதான் ஏன் இப்படி போடக்கூடாது? கரெக்ட். ஸோ இதுக்கு தான். ஓகே, குட் கொஸ்டின் ஹரி. ஹூ வாண்ட்ஸ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின்? வாலண்டியர்ஸ். ஐஸ்வர்யா மகேஷ். என்ன இவங்க போட்டுக்க அந்த 7 லைன் நம்பர் 7ல ஏன் வந்து பிரபாவதி I'll come to you next. இதுல இப்போ if total mark greater than 90 நாலும் பாஸ் தான் அப்படி பிரிண்ட் ஆகும். இல்லனா greater than 25 இருந்தாலும் பாஸ் ஆகும். பட் ரெண்டு கண்டிஷனே மீட் ஆகாது. அட்லீஸ்ட்னு சொல்லிருக்கல மேம். அது இங்கிலீஷ் மார்க் வந்து அட்லீஸ்ட் வேற எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்டா வந்து 25 இருந்தாலும் பாஸ் போட்டலாம் அப்படிங்கிறப்ப, இல்ல இப்படி இல்லைன்னா நீங்க வந்து டோட்டல் மார்க்கும் 90 எடுக்கணும். அப்புறம் அதுவும் ட்ரூவா இருக்கணும். இங்கிலீஷ் மார்க்கும் 25 இருக்கணும். தமிழ் மார்க்கும் 25. அப்ப மூணுமே வந்து இதா இருக்கும் மேம். அதான் that is the condition தான் வரும். ஆமா, that is மூணுமே ட்ரூவா இருந்தா டோட்டல் 90 கிட்ட வரும். இல்ல மேம், இப்போ வந்து 25 ஒரு சப்ஜெக்ட்ல 25 எடுத்துறாரு. இன்னொரு சப்ஜெக்ட்ல வந்துட்டு 25 எடுத்தாலுமே வந்துட்டு பாஸ் அப்ப 50 தான் வருது. டோட்டல் மார்க் வந்து 90 வரல. அப்ப அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும், பாஸ் ஆகலாம்ல? ஆகாதுன்றேன். அதாவது ஹரி, உங்களோட பிரச்சனை நீங்க எழுதியிருக்கிற லாஜிக் இஸ் கரெக்ட் ஃபார் யுவர் அசம்ஷன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு நீங்க கரெக்டா எழுதியிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து தப்புன்னு சொல்றேன். நான் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 இருந்ததுன்னா, அதாவது அபவ் 90 இருந்ததுன்னா தென் யூ ஹாவ் டு ஹாவ் அட்லீஸ்ட் 25 இன் ஈச் சப்ஜெக்ட், விச் மீன்ஸ் இட்ஸ் an and கண்டிஷன். 90 இருந்ததுன்னா இது அபவ் 25 இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஸோ 3 கண்டிஷன் அது. above 90, English above 25, Tamil above 25. அதனால தான் and போடுறோம். ஓகே. புரிஞ்சுதா? இப்ப உங்க இதுபடி தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் 25க்கு மேல வாங்கிட்டாங்கன்னா தென் ஏன் நம்பர் 5 லைன் நம்பர் 5ல 35க்கு மேல செக் பண்ணல? ஏன் செக் பண்ணோம்?
25க்கு மேலேயே நான் பாஸ் போது இப்போ 35க்கு பாஸ் ஆகலைன்றது நான் ஏன் செக் பண்ண சொல்லுங்க? நிஜத்துல யோசிச்சு பாருங்கல்ல. இன் ரியல் லைஃப் 25 நான் பாஸ் சொல்லும்போது ஏன் 35 நான் பண்ண போறேன் நானு? 25 எடுத்திருந்தீங்கன்னா ஓகே அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்ல 25 இன்னொரு சப்ஜெக்ட்ல 75 எடுத்து தான் அட்லீஸ்ட் 75 யூ ஷுட் பி ரியலி குட் இன் தி அதர் சப்ஜெக்ட் ஸோ தட் 90க்கு மேல வரும் யூ கேன் பி கன்சிடர்ட் பாஸ். புரிஞ்சுதா? அதனால தான் அண்ட் ஸோ நீங்க சொன்ன R is okay for your assumption, but the problem is your assumption is wrong. Okay, ma'am. Okay. Got it? Okay, good discussion. Good. So everybody clear? ஏன் வந்து and போடல ஏன் R போடுறோம்னு சொல்லிட்டு ஏன் R போடல ஏன் and போடுறோம்னு everybody clear on that? So that's good. We talked about that's my one, talked about and R. So this is good. Everybody, you know, ஏன் இந்த code correct? Looks correct? Do we want to run it and see? Okay, we'll just quickly run. You know, in real life, when you run பண்ணும்போது you should be running it for all conditions, but invalid syntax. Another, what's the problem? Who's going to help me with this? Tamil mark plus. இங்க Tamil mark plus இங்க நிக்குது. What? Invalid syntax error. மேம் எல்இஃப்ல வந்து டோட்டல் மார்க்ஸ்னு இருக்கு மேம். Okay. And what's wrong with that? மேலேயும் மார்க்ஸ் தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. என்னது? Tell me one more time. மேம் இங்க எல்இஃப்ல வந்து மார்க் டோட்டல் மார்க்ஸ் கரெக்ட்டா? மேலேயும் டோட்டல் மார்க்ஸ் தான் இருக்கு ப்ரோ. Yeah, that's not the problem நினைக்கிறேன். இல்ல, it says line 1. Okay, somebody, you can tell me. You don't have to raise your hand now if anybody is trying to raise your hand. Anybody is going to say something? Okay, so this is a little tricky. Another invalid syntax, and it says std in line 1. Oh, you know what? I didn't save பண்ணல நான். Okay, that's also another reason. See here. I think that's a problem with standard input to say it's a problem actually. Python, you know, I'm going to quickly close and reopen. So yeah. Debug, control this. Syntax error, invalid syntax. Clear is not defined. I think I made a problem with something else. Okay, I'm going to close and reopen just to make sure. VS Code. Because I know it worked. Okay, dollar. Okay, let's restore. Okay, let me share again. Okay, so at least not is something. So என்னன்னா, you see here the reason I didn't work before. You see here I have a dollar here. இதெல்லாம் it's a different is it? So the terminal list was different than anything. That's the reason. Python extension is loading. It's still loading. Okay, so now I'm not able to run it now, but we'll get to the thing later. So the problem, okay, so at least we'll come to that later. So yeah, another system is still trying to load something, so now we're going to wait. In the class, what we were going to teach is the logical operators, logical conditions and operators. So in logical conditions, okay? So I'm going to type it here.
What are the logical conditions? And or, ma'am. And or. That's it. Oh, well. What else? Not. Not. Not, ma'am. Not. Logical and logical or. Yeah, that's what it is. And or போட்டிருக்கோம் இல்லையா? And or not, we have not used not. And or இன்னும் வரல, we're going to do the or. அப்புறமா you'll be using the, equal to, not equal to, double equals, not equals. இதெல்லாம் தெரியுமா? Less than, greater than, all this, right? It's a long list. So நம்ம இப்ப படிக்கிறது வந்து if conditions or any condition. What இந்த அதுதான் அசைன்மென்ட் ஆபரேட்டர்ல வந்துருது. டபுள் ஈக்குவல். அசைன்மென்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து வேல்யூ அசைன் பண்றதுக்கு மேம். இது வந்து சேமா ரெண்டு வேல்யூயும் ஈக்குவல்னு. கண்டிஷன். ஒன் இஸ் அசைன்மென்ட். அசைன்மென்ட்னா என்னது? தமிழ் இது வந்து அசைன்மென்ட். பாஸ் மார்க்ன்ற வேரியபிள்ல 35 அசைன் பண்றோம். தட் இஸ் 1 ஈக்குவல்ஸ். இப்ப பாஸ் மார்க் டபுள் ஈக்குவல்ஸ் போட்டா என்ன மீனிங்? பாஸ் மார்க் 35 அப்படின்னு செக் பண்றோம். தட்ஸ் a condition, right? Yes ma'am. So you have to be clear on that when you're writing it. So நம்ம இப்ப எழுதுனதுல what are, give me some sample conditions. என்னெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கோம் நம்ம? கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் எழுதி இருக்கோம்? So greater than or equal to. அது ஆபரேட்டர். என்ன கண்டிஷன் நம்ம எழுதிருக்கோம்? ஹோல் கண்டிஷன். கண்டிஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும்னா என்னென்னலாம் இருக்கணும்? What is a condition? This is ஒரு கண்டிஷன். This is another condition. இது எல்லாமே சேர்த்து இன்னொரு கண்டிஷன், ரைட்? இது ஒரு கண்டிஷன். தமிழ் கிரேட்டர் தேன் பாஸ் மார்க்கா அப்படி செக் பண்றோம் இல்லையா? அது ஒரு கண்டிஷன். இங்கிலீஷ் கிரேட்டர் தேன் பாஸ் மார்க்கா அது இன்னொரு கண்டிஷன். இது ரெண்டும் சேர்த்தும் தட் இஸ் ஆல்சோ another condition. பிகாஸ் இந்த கோடையே, இந்த இஃப் தமிழ் ஈக்குவல்ஸ் கிரேட்டர் தேன் பாஸ் மார்க், இதையே நான் இன்னொரு மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? இது வந்து சும்மா சாம்பிளுக்கு எழுத போறேன் நானு. ஜஸ்ட் டு ஷோ யூ ஹவு யூ கேன் டூ இட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் தமிழ் மார்க் லோட் ஆகல, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க். மார்க் ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, so then I can check my next condition. If English marks greater than or equal to pass mark, okay, then can I do it this way? Come on, Anna. Will this work? If Tamil mark is greater than or equal to pass mark, then you go and check. Oh, English irukka. Oh, then pass. Else fail. இது ஏன் எனக்கு ஐடி இது பண்ணேன்னா, என்னோட பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஸ்டில் லோடிங். அதனால தான் என்னோட இது ஒர்க் பண்ணல. அது ஐ திங்க் ஐ நீட் டு ரீபூட் இட் அகைன். print fail. Is this correct? இருக்கீங்களா எல்லாரும்? You guys see what I'm doing? Yes ma'am. கரெக்டா? இது கரெக்டா? இப்படி பண்ணலாமா? நானு ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா? the first condition. இந்த கண்டிஷன், இந்த மார்க் above 35 in all subjects, அதை பண்றதுக்கு நான் இப்படி பண்ணலாமா? Is this correct or not? இப்படி லைன் எல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. இது ஒரு கண்டிஷன். தமிழ் மார்க் கிரேட்டர் தேன் பாஸ் மார்க்கான்றது ஒரு கண்டிஷன். அது இருந்தா தான் இந்த இஃப்க்குள்ளேயே போகும் இல்லையா? So ஒரு if within another if basically means it's a and condition.
because இந்த செகண்ட் இஃப்க்கு எப்போ when will you check the second if? only first if வந்து ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் செகண்ட் இஃப்க்கு உள்ளேயே போகும் அது. ரைட்? புரிஞ்சுதா? execution goes ஒரு நிமிஷம். I'm gonna control S. I'm gonna restart it one more time to see if it helps. சரியா? I'm gonna close and restart again. Okay, I think we're good. Okay. Okay. So, இப்போ கோட் எல்லாம் கலர்லாம் ஒழுங்கா வந்துச்சு. இந்த கோட் வந்து so let's do this. I'm going to comment out this whole thing and I'm going to ask you guys. நம்ம முதல்ல எழுதின கோட் ரைட், அது இருக்கட்டும். சிம்பிளா இந்த கோட் மட்டும் எழுதியிருக்கேன் நான். and we are only doing this first one. first பண்ணோம் இல்லையா, mark above 35 you only have 2 subjects. அதுக்கு இந்த கண்டிஷன் போட்டிருக்கேன் நான். what do you guys think? இப்போ again keep in mind we are only checking for the first condition. ரெண்டுலயுமே 35 வாங்கியிருந்தா பாஸ். அந்த கண்டிஷனை மட்டும் நம்ம செக் பண்றோம். நான் கோட் வந்து இப்படி எழுதியிருக்கேன். முதல்ல இப்படி எழுதணும் நம்ம. கோட் தமிழ் மார்க்லயும் பாஸ் ஆயிருந்திருக்கணும், இங்கிலீஷ் மார்க்லயும் பாஸ் ஆயிருந்திருக்கணும்ன்றது இப்படி போட்டோம் நம்ம. அதே கோட இப்ப நான் கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்கேன் நான். இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? மேம் நம்ம அந்த தமிழுக்கும் நம்ம இஃப் தமிழ் மார்க் அதுக்கும் கீழே நம்ம எல்ஸ் கொடுக்கணும்ல மேம், அப்பதானே அப்போ ஒர்க் ஆகும். ஓகே, தட்ஸ் குட், வெரி குட். ஸோ இங்க வந்து ஒரு எல்ஸ். இந்த எல்ஸ் எதுக்கு? இப்போ ஐ கேன் டூ மை இஃப் தமிழ் மார்க் பாஸ், ரைட்? தமிழ் மார்க் பாஸ் ஆச்சுன்னா அது ஃபுல்லா இங்க எண்ட் ஆகும். எல்ஸ் எல்ஸுக்கு கோலன் பண்ணுமா? இப்போ தமிழ் மார்க் இந்த எல்ஸ் எங்க வரும், எப்போ வரும் மேம்? தமிழ்லயே ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டுக்கு வரும். தான் இதுக்கு மீனிங். இந்த எல்ஸுக்கோட மீனிங் தமிழோட லெஸ்ஸா இருக்கு. ஸோ அதனால I'm going to print sorry. Anybody has a question? மேம் நம்ம டோட்டல் மார்க்க பிரிண்ட் பண்ணலாம் மேம். என்னது? டோட்டல் மார்க்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் மேம். ரெண்டையுமே ஆட் பண்ணிருக்கோம் மேம் மேல மேம். ஓ ஓ ஓ ஓகே. இல்ல இப்போ இது வந்து நம்ம இப்ப நம்ம அந்த இது முடிஞ்சிருச்சு. இது முடிச்சிட்டோம் டோட்டல் மார்க். இப்போ நான் என்ன எதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா, இப்போ இந்த ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஒரு கண்டிஷன் தான். இந்த கண்டிஷனை மார்க் அபவ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அதை வந்து வேற எப்படி எல்லாம் எழுதலான்றது பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. டோட்டல் மார்க்ஸ் நம்ம இன்னும் வரல. இல்ல மேம், அப்ப எரர் வந்தது இதுவா இருக்கலாம். ஓ ஆமா ஆமா. எதுக்கு சொல்றீங்க? டோட்டல் மார்க்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணாதனால இருக்கு. இல்ல கீழ டோட்டல் மார்க்ஸை பிரிண்ட் பண்றதுக்கும் அந்த எரர் மெசேஜ் சம்மந்தம் இல்லை. அது எரர் மெசேஜ் வந்து எதுக்குன்னா, you see here when I first start the command line you see the dollar here, dollar sign symbol தெரியுதா? yes ma'am. அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான். என்னோட இதுல வந்து when I did something, when I did a clear, அது வந்து 3 arrow இந்த மாதிரி 3 arrows இந்த மாதிரி போச்சு. it looked like this. it means it's in a different console. அதனால தான் அது வர்க் பண்ணல. okay சரியா? so once I restart பண்ணதும் it went back to that. you will be seeing these are the different consoles. இது வந்து visual code ஓடுது. so you have to make sure that நீங்க எந்த command இது பண்ணாலும் இந்த டாலர் சிம்பல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது it's running my code 10 பார்த்தா it's all working now. ஓகே, புரிஞ்சுதா? so இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னா, once you do visual codeலயே நிறைய ஒர்க் பண்ண you will start to learn all these things. okay so back to இப்போ கிளாஸ்ல என்ன பார்க்குறோம்னா,
முதல்ல வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் 35க்கு மேல இருக்கு அதை செக் பண்றதுக்கு ஒரு ஆண்ட் கண்டிஷன் போட்டு நம்ம கோட் எழுதணும். இப்ப அதே ஆண்ட் கண்டிஷனை நம்ம கொஞ்சம் வேற மாதிரி எழுத முடியுமான்னு பாக்குறோம். நம்ம we are learning எப்படி எல்லாம் ஆண்ட் கண்டிஷன் ஒர்க் ஆகுதுன்றது பாக்குறதுக்கு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்ப கிளாஸ்ல. சரியா? இப்ப enter தமிழ் மார்க் 23. ஓ சேவ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இல்ல can I save it? Let's run it again. Tamil mark 4, okay, 32, English until 45. Okay, so is it correct? ஏன் வந்து இந்த கோட் இப்படி ஒர்க் ஆகுது? என்ன போட்டு தமிழ்லயே ரெண்டுமே ஃபெயில் மார்க் கொடுத்ததுனால ஃபெயில்னு காமிக்குது மேம். இல்ல ஓ சாரி ஐ வாஸ் திங்கிங் இங்கிலீஷ் மார்க் வந்து நம்ம முதல்லயே வாங்குறேன் நான் நினைச்சேன். நான் இஃப் கண்டிஷன்ல தான் இங்கிலீஷ் மார்க் வாங்குறேன்னு நினைச்சேன். கரெக்ட். ஓகே ஃபைன். ஸோ இந்த கோட் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் கரெக்ட். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, so let's put break points. Do you guys see how the code runs? ஒவ்வொரு லைனா நம்ம பார்க்கலாம். So I'm going to do it debug the Python file. Okay, I'm going to click on this. இப்போ எப்படின்னா கோட் வந்து இட்ஸ் கோயிங் நம்ம பார்க்கலாம், நம்ம கோட் எப்படி எல்லாம் ரன் ஆகுதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஓகே, என்டர் த தமிழ் மார்க். தமிழ் மார்க்ல வந்து 23, இங்கிலீஷ் வந்து 56. ஓகே, இப்போ என்னோட கோடு வந்து இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ண போகுது. தமிழ் மார்க் வந்து என்னோட கர்சரை இங்க கீழே வச்சேன்னா you see that இங்கேயே you will see some changes. உங்களோட எல்லா வேரியபிளுக்கும் you will see the variables and அதனோட values. You see that here? So in the localல you will see all that. இப்போதைக்கு you can ignore it for now. இப்போ நான் என்ன பார்க்குறேன், செக் பண்றேன். நான் தமிழ் மார்க் வந்து greater than பாஸ் மார்க்ன்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்றேன் நான். Yes or no? Is this condition true or false? False, ma'am. Okay, it is false. Okay, so it is false என்றும்போது என்னோட கம்ப்யூட்டர் வந்து அடுத்து எங்க எக்ஸிகியூஷனுக்கு எங்க போகும்? லைன் நம்பர் 12க்கு போகுமா, லைன் நம்பர் 17க்கு போகுமா? 17. If it is false, if the condition is false, it's going to go outside that if. Outside the if is else. In this case, it's else. அதனால it's going to go to the else. So I'm going to click the next one. The button இருக்குங்க. I can do either this or this, but anyways, doesn't matter. See, the condition went here. Elseக்கு போய் அங்க என்ன print இருக்கோ அங்க போயிடுச்சு. So I didn't even check English mark greater than pass mark and check பண்ணல நான். ஏன் பண்ணல? ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால I didn't check the second condition. அதனால it went to false. வேலை முடிஞ்சது. Right? Okay, let's do another one. இப்ப தமிழ்ல வந்து பாஸ் பண்ணிடலாம் நம்ம. தமிழ் பாஸ் இங்கிலீஷ்ல. ஓகே, இப்போ என்ன இது செக் பண்றோம் நம்ம. தமிழ் கிரேட்டர் தேன் பாஸா? Yes, I can ma'am. check. இங்கே என்னோட கர்சரை வச்சாலே மேல 56 காட்டுதா? You see that 56 there? தமிழோட வேல்யூ 56, பாஸ் மார்க்கோட வேல்யூ 35. So Tamil is greater than or equal to pass mark? Yes. So it's going to go where? Then it's going to go check English. English la 23 pass mark. இப்போ is my condition true or false? False. Condition is false. False என்றதுனால it's going to go to the else statement. It's fail. It's going to come out. The comment சபல் வந்துச்சு. Okay. So it's called it's fail again. So இந்த ஒரே கண்டிஷனையே if within a if க்கு என்ன மீனிங்? ஒரு ifக்குள்ள இன்னொரு if போட்டா அதுக்கு என்ன மீனிங்? லாஜிக்கல் ஆபரேட்டர் படி பாத்தீங்கன்னா, லாஜிக்கல் கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா என்ன மீனிங்? கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் உள்ளக்கே வரும். செகண்ட் மீன்ஸ் and condition. One if at another if, ஒரு ifக்கு உள்ள இன்னொரு ifன்னா இந்த if will come only if this if is true. அதனால it's an and condition. இது வந்து it's a different condition. இந்த false ஆ போச்சுன்னா it's a different condition. It's not or. So I can write this whole thing in this
in the same way. The same add condition-ஐ நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணியும் போடலாம். என்னோட கோடு லாங்கா போயிட்டு இருக்கும், பட் ஐ கேன் டூ தட். இப்படி போடுறதுல என்ன அட்வான்டேஜ்? இப்ப நம்ம ஒவ்வொன்னா செக் பண்றதுல என்ன அட்வான்டேஜ்? அந்த அண்ட் கண்டிஷன் ஆர் கண்டிஷன் போடுறது குழப்பாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நிறைய ஆண்ட் எல்லாம் போட்டு எங்க என்ன ஆகுது. ஸோ டீபக் உங்களுக்கு எழுதும் போதும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த கண்டிஷன் ஆச்சா, ஓ இது ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் போகணுமா. ஸோ இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். நீங்க வந்து உங்க சாய்ஸ் நீங்க எப்படி போடுறது. சம்டைம்ஸ் இப்படி போடுறது ஈஸி டு ரீட். ஓகே, எல்லா கண்டிஷனும் போட்டிருக்கணும், பாஸுக்காக என்னென்ன கண்டிஷன் இருக்கோ எல்லாம் போட்டிருக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு இப்படி போடுறது ஈஸியர். ஆண்ட் ஒரே இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஆண்ட் போடுறது ஈஸி. சம்டைம்ஸ் நீங்க வந்து இப்படி 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 போட்டோம்னா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன், ரெண்டா பிரிச்சுட்டேன் நான். அந்த மாதிரி போட்டா ஐ கேன் டூ திங்ஸ் லைக், ஓ இந்த பிரிண்ட்ல ஐ கேன் கிவ் மோர் டீடைல்ஸ். ஏன் ஃபெயில்ட் இன் தமிழ், ஐ கேன் டூ தட், ரைட்? இங்க வந்து ஃபெயில்ட் இன் இங்கிலீஷ் போடலாமா? ஒரே இதுல போட்டா போட முடியாது. ஒரே கண்டிஷன்ல இப்படி இந்த மாதிரி ஆண்ட் கண்டிஷன் போட்டா அந்த எல்ஸ் போடும்போது எதுல ஃபெயில்னு தான் போட முடியுமே தவிர எதுல ஃபெயில்னு போட முடியாது. தமிழ்ல ஃபெயிலா இங்கிலீஷ்ல ஃபெயிலான்னு போட முடியாது, ரைட்? இப்படி போட்டோம்னா அட்லீஸ்ட் தமிழ்ல ஃபெயிலும் போடலாம், இல்ல இங்கிலீஷ் இந்த மாதிரியும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்கிலீஷ்லயும் ஃபெயில்னு அது போட முடியாது, அது வேற விஷயம். பட் எனிவேஸ், ஸோ யூ சி, நீங்க வந்து பேஸ்ட் ஆன் நீங்க எப்படி கோட் எழுதிங்களோ, தட்ஸ் மோர் தேன் ஒன் வே டு ரைட் த கோட். இது வந்து ஒரு வகை, இப்படி எழுதுறது ஒரு வகை, இந்த மாதிரி எழுதுறது சேம் திங், சேம் கண்டிஷன் செக் பண்றீங்க, பட் கொஞ்சம் வேற மாதிரி செக் பண்ணலாம். எனி கொஸ்டின்ஸ்? அதே மாதிரி இப்ப நான் என்ன கேக்குறேன், கேன் வி கம்பைன் இந்த எஃப் எல்சிஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, இது கம்பைன் பண்ண முடியுமா? ரெண்டு கண்டிஷன்ல பாஸ் ரெண்டு கண்டிஷன்ல போட்டிருக்கோம். இந்த கண்டிஷன்னாலும் பாஸ், இந்த கண்டிஷன்னாலும் பாஸ். இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு கேன் ஐ மேக் இட் இந்த பாஸ் ஆறதுக்கு there are two conditions, either ஒரு இந்த கண்டிஷன் or இந்த கண்டிஷன். there are two conditions இல்லையா? Can I write it this way? If my first condition, this is my first condition இல்லையா? இது வந்து இன்னொரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன், ரைட்? ரெண்டுல எதுனா ஒண்ணு இருந்தாலே நான் பாஸ் தான். கரெக்டா இல்லையா? இதர் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், இல்ல டோட்டல் மார்க்கும் 90 இருக்கணும், தமிழ் இதெல்லாம் இருக்கணும். So I have two sets of condition. ஒரு set of condition is this, இன்னொரு set of condition is this. ரெண்டுல எதனா ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணாலே ஐ எம் குட். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே நான் பாஸ் ஆயிடுறேன்னு அர்த்தம். இதை நான் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? ஆர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஐ ஷுட் புட் ஆர். இந்த கண்டிஷன் இல்லைன்னா இந்த கண்டிஷன், ரெண்டுல எதுனா ஒண்ணு இருந்ததுன்னா நான் வந்து பாஸ்ன்னு அர்த்தம், ரைட்? எஸ் மேம். Okay, we're going to talk about R one more time. So what we are going to do is we're going to simplify this code. I'm going to remove this code, சரியா? Just to give you ஒரு understanding காண்டி தான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், I'll just comment it for now. I can post the code. இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த கோட் வந்து கொலாப்ஸ் இட். இப்போ இந்த கண்டிஷன்லயே we said either in the condition we have pass க்கு so far நம்ம we talked about two different conditions. ரெண்டு சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஓவரால் 90 எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 25 இருந்தாலும் போட்டுக்கணும். நான் இப்போ நான் வந்து இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்றேன். நான்
இன்னொரு என்ன கண்டிஷன் ஆட் பண்ண போறேன்னா, இதுனா ஒன்ல 100 வாங்கியிருந்தாலே போதும். தென் யூ ஆர் குட். யூ ஹேவ் 100. So we're going to simplify it. If above 100, English, or Tamil, pass. நம்ம என்ன பண்ண போறோம், இப்போதைக்கு இந்த கண்டிஷன் வேண்டாம் நமக்கு, சரியா? we are not going to write this condition. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. we are not going to write this condition. we are only going to do first condition, second condition. So don't do this condition, சரியா? டபுள் அதை ரிமூவே பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ புதுசா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. எய்தர் 2 சப்ஜெக்ட்லயும் 35 வாங்கி இருக்கணும், இல்லையா எதுனா ஒரு சப்ஜெக்ட்ல 100 வாங்கினா போதும். then also you are pass. ஓகே, இது எப்படி கோட் எழுதுறது? Can somebody tell me இந்த கண்டிஷனுக்கு எப்படி கோட் எழுதுறதுன்னு சொல்லிட்டு. இந்த கண்டிஷனுக்கு I want to write my code. Pass. இங்க வந்து நான் பண்ண போறேன் நான். tell me. So can I write அதே மாதிரி இஃப்ல வாங்கிக்கலாம்ல மேம்? if தமிழ் மார்க் வந்து greater than 100 இருந்தா, தமிழ் மார்க் greater than 100, it cannot be 100. Well, it cannot be greater than 100. Above 95 வச்சுக்கலாம் நம்ம. above 95. You want me to give 95 here? Yes ma'am. Okay, and R ma'am. R யூஸ் பண்ணிக்கலாம் மேம். இது இல்ல put and or r ஒண்ணு பாஸ் தரும். அதனால r. Okay, நான் pass, right? இதே இதுல everybody agree with this? Is this the right command? கரெக்ட்டா? தமிழ் மார்க்ல 95 or இங்கிலீஷ்ல 95. இதனா ஒண்ணுல 95 இருந்தாலே போதும், you pass. Everybody agree with this? Yes ma'am. Okay. மேம் லைக் வந்து மேல இருக்க கண்டிஷன் செக் பண்ணனும்ல. ஓகே, மார்க் வந்து above 35. இல்ல இந்த கோட் கரெக்ட்டா? பாஸ் பண்றதுக்கு இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் கரெக்ட் தானே? எஸ் மேம். ஓகே, இது கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், I want another condition. இந்த கண்டிஷன் either தமிழ் மார்க் 95 or இங்கிலீஷ் 95 னா ஓகே. I also want to check this. இதையும் ஒரே இதுலயே போடணும் நான். இந்த above 35 நான் செக் பண்ணனும். Because I want to put all my past conditions ஒரே லைன்ல போடலாம்னு பார்க்கறேன் நான். எப்படி எழுதுவேன் நானு? எப்படி எழுதணும்? சொல்ல எழுதிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து and யூஸ் பண்ணி ஒரு bracket போட்டு அந்த கண்டிஷன் அதுக்குள்ளேயே போட்டுறோம்ல மேம்? and யூஸ் பண்ணி உள்ளேயே போடுறோம் நம்ம. இது போட்டேன், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். தமிழ்லயும் இதா இருக்கணும், இதுவும். ஸோ ஓகே, கரெக்டா? and போட்டுறணும். இதுக்கு நடுவுல and பண்ணுமா? இது ஒரு கண்டிஷன், ரைட்? எய்தர் தமிழ் மார்க் ஆர் இங்கிலீஷ் மார்க் 95 இருக்கிறது ஒரு கண்டிஷன், இல்ல தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அட்லீஸ்ட் 35 வாங்கணுன்றது இன்னொரு கண்டிஷன், ரைட்? இந்த ரெண்டுலயும் என்ன பண்ண, ரெண்டு கனெக்ட் பண்றது என்னது? என்ன கனெக்ட் பண்றது? ஏதாவது ஒன்று, ரெண்டுல எதனா ஒன்று. அப்ப R போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்னு இருக்குன்றதுனால R பண்ணும், சரியா? எவ்ரிபடி வித் மீ சோ ஃபார்? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா? Okay, everybody thinks the statement is correct, else I'm going to do a false, right? Else print fail. Yeah, so we're going to go comment this, guys. Question? Go ahead. Anybody has a question? I think I have too many parentheses here. I'm trying to comment the old code.
Okay. Okay. So anybody had a question? இல்ல. So இந்த code வந்து, so everybody thinks இந்த code is correct? Check பண்ணி பார்க்கலாமா? Check பண்ணலாமா? Or anybody knows, you know? Okay, so I'm going to run it. Run the Python file. Tamil mark 95. Mark 95. செப்பரேட்டா பிராக்கெட் வருமா மேம் அங்க கண்டிஷனுக்கு? They're going to get that. Okay. இப்போ என்ன சொல்லியிருக்குது, தமிழ்ல 95 வாங்கியிருக்கேன், நான் இங்கிலீஷ்ல 34 வாங்கியிருக்கேன், பாஸ்ன்னு சொல்லிடுச்சு. விச் இஸ் கரெக்ட். கரெக்டா? ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 95 வாங்கினாலே போதும், யூ குட். ரைட்? சரிதானே? இப்போ அடுத்து வேற என்ன கண்டிஷன் போடலாம் நம்ம? எந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணலாம்? So let's see. So தமிழ் மார்க்னு அதை ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. தமிழ்ல okay, I'm going to go Tamil. Let's see. So I have a lot of R's going, so I guess it's not going to work. So 78 pass. Okay, run again. And the condition வந்து நான் மாத்தி போட்டுருக்கணும். But anyways, 9.3 fail. So it seems to work for all the conditions. But if you look at in the code பாத்தீங்கன்னா, one thing you have to do is, நம்ம என்ன சொன்னோம், இது ஒரு கண்டிஷன், இது ரெண்டும் சேர்த்து ஒரு கண்டிஷன், இது ஃபுல்லா சேர்த்து இன்னொரு கண்டிஷன். ரைட்? அப்படிதானே பார்த்தோம் நம்ம. above all 35 சப்ஜெக்ட்ல above மார்க்ன்றது ஒரு கண்டிஷன். ஸோ அப்ப என்ன பண்ணணும், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் you should be putting it in a separate bracket to say that all these things are one condition. இது ஃபுல்லா இன்னொரு கண்டிஷன். This is how your code should look. எல்லாத்தையும் ஒரே and or சொல்லிட்டு ஒரே இதுல போட முடியாது. You have to group it. You can even write code like this. You know, separate lines. ஒரு லைன்ல வந்து ஒரு condition and followed by your operator. Second line, so that it is easy to read. புரிஞ்சுதா? These are all practices. Anybody, I think கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டேன் நானு. ஏன் வந்து parenthesis போடுறோம், ஏன் வந்து இந்த இடத்துல இந்த பர்பிள் கலர்ல நான் போட்டிருக்கிறேன், நான் ஏன் போட்டேன் நான்? group பண்ணிக்க மேம் கண்டிஷன்ஸ். So okay, ஆனந்தி. மேம் அங்க நிறைய கண்டிஷன்ஸ் ஆர் அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கோம். சோ செப்பரேட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு parenthesis போடுறோம். Okay, can I do it this way? அதே parenthesis இப்படி போட்டா போலாமா? வராது மேம். ஏன்னா தமிழ் மார்க்கும் இங்கிலீஷ் மார்க்கும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கண்டிஷன் மேம். சோ நம்ம அது ஒரே parenthesis. அதனால அதுதான் grouping. You have to group it together, right? அதனால it has to be here. இந்த இது இங்க end ஆகணும். So when you are writing conditions that are too long, you have to make sure அந்த groupingல ஒழுங்கா பண்றமான்னு சொல்லிட்டு. That's another common mistake people do. இப்போ இந்த கோட் சிம்பிள் ஆயிடுச்சு. 108 if else எல்லாம் போடலாம் நம்ம. ரைட்? அந்த இந்த if இந்த இங்க போட்டுருக்கோம் இல்லையா? இங்க this is much more readable. What is readable னா என்ன மீனிங்? பார்த்தா கொஞ்சம் ஈஸியா புரியுது நமக்கு. இந்த கோடு வந்து பார்க்கிறதுக்கு ஈஸியா புரியுது இல்லையா? இந்த கண்டிஷன் செக் பண்றோம், இது இல்லையா? இந்த கண்டிஷன் செக் பண்றோம். ஈஸியா இருக்கு புரியறதுக்கு. இந்த இது வந்து ஈஸியா புரியணும்னா you have to make sure அந்த parenthesis கொஞ்சம் கரெக்டா போடணும். இந்த கண்டிஷனா இந்த கண்டிஷனான்னு சொல்லிட்டு. எப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரே ifல போடுவோம், எப்ப வந்து இந்த ரெண்டு மூணு ifக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் நான். அந்த சேம் கண்டிஷனை 2 ifல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் நான். இதுல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், இதுல ஸ்ப்ளிட் பண்ணல.
என்ன அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் ஒரே இஃப்ல எல்லா கண்டிஷனையும் ஒரே இஃப்ல போடுறதுக்கும் 2 இஃப்ல தனித்தனியா போடுறதுக்கும் anybody think of any advantage or disadvantage? ஓகே, அட்வான்டேஜ்னா என்ன? ஸ்ப்ளிட் பண்ணி போட்டா லைக் ஐ செட், நீங்க எதனா டீபக் பண்றதுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டீபக் பண்றதுக்கு தனித்தனியா போட்டீங்க. முதல்ல நம்ம போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இஃபா போட்டா உங்க கோடும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளீனா இருக்கும், ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஒரே இதுல போட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. எதனா ஒண்ணு தப்பா போச்சுன்னா சமயத்துக்கு தெரியாம இப்படி போட்டுப்பீங்களா இருக்கும். ஒரு ஈக்குவல் சமயத்துக்கு தெரியாம ஈக்குவல் மிஸ் பண்ணியிருந்திருக்கீங்களா இருக்கும். அப்போ கோடு ஒர்க் பண்ணலைன்னா நமக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. என்னாச்சு, ஏன் வந்து கோடு ஒர்க் பண்ணல, எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வராம இருக்கணும்னா இட்ஸ் பெட்டர் இஃப் யூ ஸ்பிளிட் த கோட் லைக் திஸ். ஒவ்வொன்று தனித்தனியா ஸ்பிளிட் பண்றது ஈஸி. புரிஞ்சுதா? தட்ஸ் தி அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ்? என்ன, இந்த பிகின் எண்டுக்குள்ள என்ன வருதோ அது ஒவ்வொருத்தரையும் திருப்பி திருப்பி எழுதணும். இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். இந்த ஈவன் தோ 2 கண்டிஷனுக்கும் ஒரே ஆக்ஷன் தான். இந்த கண்டிஷன் பாஸ் பண்ணாலும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஆக்ஷன் இதுதான். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் சேம் ஆக்ஷன். பட் யூ ஆர் ரிப்பீட்டிங் தி ஆக்ஷன் ஃபார் ஈச் கண்டிஷன். யூ ஆர் ரிப்பீட்டிங் தி ஆக்ஷன். ஒரே இதுல போட்டோம்னா ஒரு இடத்துல போட்டு வேலையை முடிச்சிடலாம். So that can be the advantage. But so நீங்க டிசைட் பண்ண வேண்டியது எப்படி போட்டா உங்க கோடு வந்து நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு you decide how you want to do it. But key takeaway, key thing என்னன்னா, if you're going to be writing long if statements, you have to make sure to put the parentheses. உங்க and எங்க முடியுது, or எங்க முடியுது. நார்மலி ப்ரோக்ராமிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, you should be writing it this way. Every condition has to have a parenthesis. இந்த கண்டிஷன் இது ஒரு கண்டிஷன் தான், ஒரு கண்டிஷன் இல்லையா? தமிழ் மார்க் கிரேட்டர் than 95 இஸ் ஒரு கண்டிஷன், இங்கிலீஷ் மார்க் கிரேட்டர் than 95 ஒரு கண்டிஷன், இது ரெண்டு சேர்த்து ஒரு ஆறுன்றது அது இன்னொரு கண்டிஷன். ஸோ யூ ஷுட் பி டூயிங் இட் லைக் திஸ். இவ்வளோ இது கொடுத்துருக்கேன் பாருங்க. எவ்ரி டைம் யூ ஆர் யூசிங் அன் ஆப்பரேட்டர் யூ புட் திஸ். ஒரு கண்டிஷன் ஆச்சு, இது இன்னொரு கண்டிஷன் ஆச்சு. ஸோ ஐ ஹாவ் another parenthesis. இது ரெண்டும் சேர்த்து this or that, that is a condition. So I put that in the another. இல்லைன்னா another or, I have a or and then I have one more. இதுவும் I should be doing it like this. All my conditions within parenthesis. So that is a good habit to do. எது நம்ம கண்டிஷன் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அதெல்லாம் பண்றதுக்கு this is a good idea to do it. ஏன்னா sometimes we do things like sometimes we do things like and, not something, some boolean. We'll look at that condition in a different class. But புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏன் வந்து you have to add additional parentheses and or. So basically இந்த கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்னா, எப்படி and or எப்படி யூஸ் பண்றது பார்த்திருக்கோம், எந்த இடத்துல ப்ராப்பரா parentheses போடுறதுன்னு பார்த்திருக்கோம் with an example. Any questions? Now tell me what each and every one of you understood in this class. I'm going to go back and leave it open. So I'm going to start with Nandita. You are new. Nandita. Ma'am. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ma'am. இதுக்கு முன்னாடி have you done any programming, C or something like that or no? C half learned ma'am. C கொஞ்சம் okay. Starting variable na என்னன்னு தெரியும், if condition na என்னன்னு தெரியுமா? yes ma'am, yes ma'am. சரி, இந்த கிளாஸ்ல did you learn anything new or? ma'am forலாம் எந்தெந்த கண்டிஷன் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிச்சு ma'am. Okay, logical operators. அடுத்து ஆபரேட்டர்ஸ் எல்லாம் if கண்டிஷனே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிச்சு ma'am. Okay, good. Yes ma'am. Nandabala. Ma'am. What did you learn?
எனக்கு புரிஞ்சிருச்சு மேம். என்ன புரிஞ்சது? இஃப் கண்டிஷன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ற மாதிரி மேம்? Okay, you know what? I'm going to give add a condition, and maybe Randabala can tell me on the condition every other inside. I'm going to think of something now. Okay, let's go here. So let's see. I want to see. Yeah, let's see. இது வந்து என்னது 10th ஸ்டூடண்ட் போட்டுக்கணும் நானு. Okay. Yes ma'am. 10th student I only have 2. So we added this condition above 95 in either or past. So okay, so let's see if I add just one condition now. I'm adding something new now. புதுசா ஒரே ஒரு condition add பண்றேன். It's a new condition, nothing to do with another thing. New condition. New condition, no 35 இல்ல, just a new, totally new condition. Okay. If தமிழ்ல more than 85 and இங்கிலீஷ்ல இது வந்து டு டிசைட், இது வந்து நியூ கண்டிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸுக்கு வந்து தமிழ் மோர் தேன் 95 அண்ட் இங்கிலீஷ் மோர் தேன் இங்கிலீஷ்ல வந்து மோர் தேன் அப்படி வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ். அது ஒரு ஐடியா இல்லையா? தமிழ் மோர் தேன் 65 and English more than 85. மார்க் இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். Okay? Okay. Okay. How do you write code? Tell me. Okay, I can put it here. இங்க எழுதுறேன் நான். கண்டிஷன் புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். சொல்லுங்க மேம். இப்ப இஃப்ல வந்து if so I'm going to start my if தமிழ் வந்து எனக்கு greater than equal to 85 இருந்தா தமிழ் மார்க் greater than or equal to 85. எனக்கு ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் பாஸ் ஆ மேம். தமிழ்ல 85 மேலயும் இருந்திருக்கணும், இங்கிலீஷ்ல 65 மேல இருந்திருக்கணும். இல்லன்னா தமிழ்ல 65 மேல இருந்திருக்கணும், இங்கிலீஷ்ல 85 மேல இருந்திருக்கணும். மேம் அப்ப இங்க வந்து என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க, கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. என்ன என்ன இப்ப வந்து தமிழ்ல 85யும் இருக்கணும், இல்ல இங்கிலீஷ்ல 65 இருந்தா பாஸ் மேம். இல்ல தமிழ்ல 85யும் இருந்து இங்கிலீஷ்லயும் 65க்கு மேல இருந்ததுன்னா பாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் திஸ் கேஸ். ரைட், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ். ஓகே மேம். அப்ப வந்து அண்ட் யூஸ் பண்ணிடலாம் மேம். சரி, அண்ட் இங்கிலீஷ்ல வந்து greater than equal to 65 மேம். ஓகே, அப்புறம் இதுலயுமே அந்த கண்டிஷனே கொடுத்துடலாம். தமிழ் வந்து greater than 65 இருந்தா ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி சென்டர்ல ஆர் பிராக்கெட் வரும் மேம் செப்பரேட்டா அதுக்கும் இதுக்கும். ஓகே, சோ யூ ஆர் சேயிங் இந்த பிராக்கெட் போட்டா நான் இங்க இருக்கு, இந்த பிராக்கெட் வெளில போட்டா எஸ் மேம். இங்க வந்து ஆர் யூஸ் பண்ணிட்டு இதுல வந்து தமிழ் வந்து greater than 65 இருந்தா அண்ட் இங்கிலீஷ் வந்து 85 இருந்தா கண்டிஷன் வந்து பாஸ் மேம். பாஸ் பண்ணியா க்ளோஸ் பண்ணி செமிகோலன் மேம். க்ளோஸ் பண்ணி செமிகோலன். கேட்டா மேம் இது இந்த ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணல மேம். ஓகே, என்ன மிஸ்டேக்? எங்க ஸ்டார்ட் பண்ணனும் நானு? இங்க ஆருக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட் மிஸ் மேம். இங்க ஆருக்கு அடுத்து ஒரு பிராக்கெட் பண்ணனும். ஓகே, சரி, அப்ப போதுமா? ஓகே. Okay, who wants to tell me if it is correct or not?
ஹோல் பிராக்கெட் வரல மேம் மொத்தமா. ஹோல் பிராக்கெட் ஒன்று போட்டுடலாமா? ம். ஓகே, கரெக்டா? எனிபடி ஹேஸ் எனி questions? கரெக்டா? இது கரெக்டா தப்பா? நான் கரெக்ட்னு சொல்ல, தப்புன்னு சொல்ல. நான் somebody has to tell me. Let's see. பிரபாவதி, what do you think? கரெக்டா தப்பா? ஓகே, ஏன் கரெக்ட்? மேம் அவங்க தமிழ்ல 85 வாங்கணும், 85 இருக்கணும், இல்லைன்னா 65 இருக்கும் மேம். அல்லது தமிழ் மார்க்ல 65 இருக்கணும், இல்லைன்னா இங்கிலீஷ் மார்க்ல 85 இருக்கணும். அதனால நம்ம கரெக்டா வந்து எதெல்லாம் and இருக்கோ ஒரு கண்டிஷன், திஸ் இஸ் ஒன் கண்டிஷன், அதை நம்ம கரெக்டா குரூப் பண்ணிட்டோம். இது இன்னொரு கண்டிஷன், அதையும் குரூப் பண்ணிட்டோம். ரெண்டுக்கு மத்தியில ஆர் போட்டிருக்கோம். ரைட்? ஓகே. சோ இத வந்து இதே so okay, so everybody, and this I'm going to look for one more example. இன்னொரு நியூ கண்டிஷன் இருக்கு. இப்போ இன்னொரு கண்டிஷன் போடுறேன். just one. ஓகே, அந்த கண்டிஷன் மட்டும் நம்ம I'm just trying to think. இப்போ வந்து இன்னொரு தமிழ் இதுக்கு என்னன்னா, தமிழ் மார்க்கு, தமிழ் இஸ் பிட்வீன், தமிழ் மார்க் வந்து பிட்வீன் 70 to 90, and English வந்து between 50 to 70 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது எப்படி எழுதலாம்? இந்த கண்டிஷன் மட்டும் போடுங்க. இந்த கண்டிஷன் மட்டும் பிரபாவதி tell me. இந்த கண்டிஷனுக்கு நான் இந்த கண்டிஷன் எப்படி எழுதுவேன்? நான் தமிழ் மார்க்கு 70 to 80 இருக்கணும். அண்ட் இங்கிலீஷ் மார்க்கும் 50 to 70 இருக்கணும். இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ். மேம் தமிழ் மார்க் 90 greater than or equal to 70 greater than or equal to 90 மேம். எப்படி எழுதணும்? தமிழ் மார்க் இன்னொரு சொல்லுங்க. தமிழ் மார்க் 90 greater than or equal to 70 மேம். தமிழ் மார்க் 90 greater than or equal to 70. Is that right? Yeah. Yes. Okay. என்ன எழுதிருக்கேன் நானு? தமிழ் மார்க்ன்றது தமிழ் மார்க்க 90 greater than 70 என்ன மீனிங்? சோ மேம் less than வரும். less than இது எங்க? greater than பக்கத்துல greater than எடுத்துட்டு less than வரணும். ஓகே, greater than எடுத்துட்டு less than வரணும். ஓகே. and English mark 70 less than or equal to 50 மேம். ஓகே, இதா? எஸ் மேம். மேம் இங்கிலீஷ் மார்க் ஓபன் பண்ணனும் பாருங்க. லாஸ்ட் செமிகோலன். print of first class. Okay. So now இதுல என்ன everything good, and I still have a squiggly line here. Something is wrong. இங்கேயே squiggly line ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனை? So Prabhavati, so look at the condition check பண்ணுங்க. What is a condition? Condition na enna? You are comparing two things, right? That's what condition is, right? Condition na you are comparing two things. That is the condition, right Prabhavati? Yes. Okay, என்னெல்லாம் கம்பேர் பண்றீங்க உங்களோட? ஒரு நிமிஷம், I'm going to explain to you. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Comparing two things is what a condition means. So Prabhavati, உங்க கண்டிஷன்ல, இந்த கண்டிஷன்ல என்னெல்லாம் கம்பேர் பண்றீங்க? 90 to 70 குள்ள தமிழ் மார்க் இருக்கணும்.
தமிழ் மார்க்கை கம்பேர் பண்றீங்க. தமிழ் மார்க்ன்ற வேரியபிள யூ ஆர் கம்பேரிங் இட், ரைட்? ஸோ தமிழ் மார்க் தான் நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. தமிழ் மார்க்ன்ற வேரியபிள எதோட கம்பேர் பண்ண போறீங்க? 90 to 70. 70 to 90 அப்படின்னா என்ன மீனிங்? 70க்கு மேலேயும் இருக்கணும், 90க்கு கீழேயும் இருக்கணும். You know what? I'm going to call it second class, but it's okay. We'll leave it like this. So, yeah, 70க்கு மேலேயும் இருக்கணும், 90க்கு கீழேயும் இருக்கணும். அப்படின்றது ஒரு கண்டிஷனா ரெண்டு கண்டிஷனா? Two conditions. ரெண்டு இதை செக் பண்றீங்க நீங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். தமிழ் மார்க் கிரேட்டர் than, தமிழ் மார்க் 70க்கு மேல இருக்கு அப்படின்றத எப்படி எழுதுவீங்க? இந்த 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 கேஸ்லயே 70 ma'am, and Tamil mark less than or equal to 90 ma'am. Tamil mark greater than or equal to 70 and Tamil mark less than or equal to 90. இப்படியா? Yes ma'am. இதுக்கு என்ன மீனிங்? இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேம் இங்க வந்து நம்பர் வேல்யூ ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்கேன் மேம், 90 70 அப்படி கொடுக்க கூடாது மேம். It's wrong, right? I mean, you can number கொடுக்கலாம். This is the right statement, but if தமிழ் மார்க் இருக்க கூடாது. You can always compare two numbers. It's going to be false all the time. இந்த comparison போட்டீங்கன்னா this is correct. You can write a if statement like this. If 90 less than or equal to 70, the statement is correct. Yes ma'am. Always variable தெரியாது. Going to be returning false all the time. என்னங்க? வேரியபிள் தமிழ் மார்க் நமக்கு வேரியபிள் தெரியாது. தமிழ் மார்க்னு போடுறதுனால தான் பிரச்சனையே தவிர this is a valid statement. This is a valid statement because if condition it's going to return false. It's going to be false. எப்ப ரன் பண்ணாலும் அது ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால it's okay to write, but இது தப்பு. இந்த தமிழ் மார்க் 90, this is all தப்பு. It has to be like this. Tamil mark greater than or 90 and Tamil mark less than or 90, right? So any condition you have to have two parts only, not three parts. உங்க கண்டிஷன்ல தமிழ் மார்க்னு ஒன்று இருக்கு, 19 ஒன்று இருக்கு, 17 ஒன்று இருக்கு. There are many parts. So it's wrong. புரிஞ்சுதா? Yes ma'am. Okay. Now I heard a lot of people want to talk. Anybody want to talk? Anybody has anything to add? Yeah. So I just want to understand, make sure you guys understand when you are writing code, you understand the basic. Any condition, you need to have two part. Condition வந்து compare பண்றோம். Basically it's a comparison, right? ரெண்டு இதை தான் at a time ரெண்டு இதை தான் compare பண்ண முடியும். இந்த வேல்யூவை இந்த வேல்யூவோட கம்பேர் பண்றேன் நான். That's all I'm doing. That's a comparison we are doing. அப்ப ரெண்டு பீஸ் தான் இருக்க முடியும். இதுல வந்து she has a lot of pieces here. Okay. இப்போ இன்னொரு தடவை சொல்லுங்க. Now correct this. Now that you understood, correct this. இப்போ நான் இதையே எப்படி எழுதுவேன் நானு? Maybe I'll remove this. இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் மார்க் பிரபாவதி greater than equal to 70 ma'am. Greater than or equal to 70 and Tamil mark less than or equal to 90 தான மேம்? Tamil mark less than or equal to 90. Yes. Okay. அப்புறம் மேம் கண்டிஷன் மேல கொடுத்த கண்டிஷன் காட்டுங்க. and English mark greater than or equal to 50 and English mark less than or equal to 70 ma'am. மேம் இங்க தமிழ் மார்க் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேம். அது மாதிரி இங்கிலீஷ் மார்க் ஓபன் பண்ணி எங்க லாஸ்ட் க்ளோஸ். அப்புறம் தனித்தனியா போடலாம் மேம். தமிழ் மார்க் greater than or equal to 70 தனியா and தமிழ் மார்க். ஓகே, அதுவும் பண்ணலாம். பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு மேக் ஓவராலா ஒண்ணும் இல்ல, add that too. Okay, இப்போ புரிஞ்சுது at least how to write this code. And then you can make each individual ones.
So இப்போ it's still an and, ஆனாலும் this is one separate and, this is a different separate and. Okay, everybody clear? Everybody clear on this? Yes, Yes, ma'am. ma'am. Any questions? So I have a couple of homework where we'll be talking about this and or தான் கொஞ்சம் confusing இருக்கலாம் startingல. But process is, if you look at the process, first we have to think and understand என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. So you write those individual conditions before you put and or எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தனித்தனி கண்டிஷனையும் முதல்ல திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ணி ரைட் that and then connect it with and வருமா or வருமா, எந்த இடத்துல parenthesis போடணும், அதெல்லாம் மெல்ல திங்க் பண்ணி take your time, think and do it. Okay, starting எழுதும்போது எல்லாம் parenthesis போட்டு and போட்டு don't do that. Read the problem, 2-3 தடவை ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி எதெல்லாம் இன்புட் இருக்குன்னு பார்த்துட்டு எதெல்லாம் கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்துட்டு, பிகாஸ் ஐ ஹாவ் ஒரு ஹோம்ஒர்க் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஹோம்ஒர்க் ஒன்று இருக்கு, சரியா? ஸோ யூ ஹேவ் டு திங்க், நிதானமா உட்காந்து திங்க் பண்ணி எது தனித்தனி கண்டிஷன், எதெல்லாம் நம்ம குரூப் பண்ணணும், எங்கெல்லாம் and போடணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க and identify the condition, write down the individual conditions, group them separately and then identify ஒவ்வொரு between two conditions எப்போ and or போடணும். இல்ல 2 different if statementல ஸ்பிளிட் பண்ணி போடலாமா, ஒரே if statementல போடலாமா, ஸ்பிளிட் பண்ணி போடலாமா, இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்து you have to write the code. Okay, all right. இந்த நான் எழுதின கோட், do you guys need this code? இப்போ கிளாஸ்ல எழுதின கோடு, is that you guys, do you need this code? because நிறைய எழுதிருக்கோம், அது இது நிறைய போட்டிருக்கோம், எல்லாமே valid code, but வேணுமா? should I post it or not? போஸ்ட் பண்ணுங்க மேம். post பண்ணவா? சரி, I'll post it on the GitHubல போடுறேன் அப்புறமா. So yeah, so that's that. Any questions? We should end the class now. Any questions? Okay, no questions. So Nandita, this class on Tuesday, same time. On the class, I'll ask somebody to help you with the Visual Code. Yes, ma'am. Okay. தெரியுமா? Yes, Do you know how to install Visual Code? VS Code. No, ma'am, தெரியாது. Oh, தெரியாது. தெரியாதா? Okay. Aishwarya Magesh. Here. Aishwarya, did you get everything resolved? Yes, ma'am. அன்னைக்கே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆமா, என்ன பிரச்சனையா இருந்தது? மேம் அது ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துட்டேன். So do you think you can help Nandita now that somebody helped you? Okay. Can you guys ping Discord live and everybody is on Discord? So connect with each other and can you help her please? Yes, ma'am. Okay, good. Thank you. So that will be taken care by whenever by Tuesday எப்போ உங்க ரெண்டு டைம் இருக்கோ அப்போ பண்ணிருங்க. Okay, if there's nothing else, we'll stop class.